مولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها النبي لم تحرم ما أحل الله لك تبتغي مرضات أزواجك والله غفور رحيم. قد فرض الله لكم تحلة أيمانكم والله مولاكم وهو العليم الحكيم. صدق الله العظيم. கண்ணியத்துக்கும் மரியாதைக்குரிய பிரியான சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருடைய அனைத்து வகையான நற்கர்மங்களையும் சொல்லிக் கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அரைவாசிக்கும் மேற்பட்ட ஒரு பகுதியை வலியுறுத்தி எஞ்சியிருக்கக்கூடிய 12-13 தினங்களை நல்ல அமைப்பில் இருக்க வேண்டும், எடுத்து பதவிக்கு படைத்துக் கொள்ள வேண்டும், தியாகங்களையும் செய்ய வேண்டும். சந்தோஷமான ஆபியமான நிலையில பலவாரை மதியமைத்து பெருநாளையும் காண வேண்டும். அதற்குரிய ஏற்பாடுகளையும் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்னொரு அண்ணன் மனக்கோட்டையுடன் இன்னொரு அண்ணன் ஆசையுடன் நாங்கள் விழித்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்துணை ஹலாலான ஆரோக்கியமான ஆசைகளையும் நிறைவேற்றி தந்துள்ள வேண்டும் என்று சொல்லி இறைவனைத்தான் பயான ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால உங்களிடத்தில் சில கேள்வி கேட்கலாம்னா அதுக்கு பதில் சொல்றதை வச்சு அந்த பயானை என்ன செய்யறது அமைச்சு கொள்ளணும். எல்லாரும் சொல்லுவாங்க வாழ்க்கையில விஜயாட்டு கூடாது, சொல்லுவாங்க. இபாதத்துல வணக்க வழிபாடுகள்ல விஜயாட்டுல என்ன சொல்லுவாங்க? இபாதத்துல வணக்க வழிபாடுகள்ல விஜயாட்டுல என்ன சொல்றேன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத ஒன்றை செய்வதற்கு பேர் தான் செஞ்சு. தீனுல் இஸ்லாத்துல எதையும் கூட்டவும் வேண்டாம், குறைக்கவும் வேண்டாம். மிக தெளிவான துல்லியமாக சொல்லப்பட்டதை மட்டும் செய்யும். நாம வேலை செய்வோமே, இதே கான்செப்ட் சொல்லப்பட்டதை மட்டும் செய்வோம் என்று சொல்லி பேசக்கூடிய நாங்க பசாருக்கு கூட என்ன செய்வோம்? எங்க போனா பசாருக்கு போய் செஞ்சுப்போம். பள்ளி வாழ்க்கைக்கும் பசாருடைய வாழ்க்கைக்கும் வித்தியாசம். இந்த புரிஞ்சு இது பேசிக், இது ஃபண்டமெண்டல். பள்ளி வாழ்க்கைக்கும் பள்ளிக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத ஒன்றை என்ன செய்யணும்? அப்ப பசாருக்கு போனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேக்கரி வைக்கிறாங்களோ, ஹோட்டல் இருந்துச்சோ, சமோசா இருந்துச்சோ, பள்ளியுடன் வந்து சொல்லுவோம், செஞ்ச சொன்னதை மட்டும் என்ன செய்யும்? சொன்னதை செய்யறதுக்கே 24 மணி நேரம் போதும். சொன்ன செய்யறதுக்கே போதும். அதுக்கு கூட்டி கூட என்ன செய்யும்? செய்ய
கூட்டமான பசாருக்கு போனா என்ன செய்யணுமோ அங்கே போயிட்டு சொன்னதை மட்டும் செய்யணும்டா உங்களுக்கு டிஃபெக்ட் செய்யவும் வேண்டாம். என்ன மாதிரி சொல்ல டிஃபெக்ட் செய்ய உங்களுக்கு லீவ் ஓல் போடவும் வேண்டாம். நீங்க எல்லாம் கப்பலை கவுண்ட் ஈச்சப்பழக்காக ஓட்டேன் என்ன கதை ஈச்சப்பழக்காக ஓட்டேன் ஒட்டகமும் ஆடுதான் விற்கணும். ஒட்டகம் ஆடுதான் வித்தியாசம் தெரியுமா? வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். பள்ளி வாழ்க்கையில இஸ்லாத்துல இபாதத்துல சொல்லப்பட்டதை மட்டும் செய்வோம். எங்க இபாதா நோம்புல தொழுகையில ஹஜ்ஜில ஸகாத்துல அகீகா கொடுக்கிறதுல உஹியா கொடுக்கிறதுல இபாதத்துல சொல்லப்பட்டதை மட்டும் தான் நாங்க செய்வோம். பசாருக்கு போனா வானமண்டத்தை மட்டும் தந்து கொடுப்போம். இதை மட்டும் இது வானம் என்று சொல்லப்பட்டீங்க அதை மட்டும் தடுத்து கொள்வோம். மற்றதெல்லாம் என்ன செய்வோம்? உதாரணமாக வட்டி வாங்க வானம், ஏமாற்றம் செய்ய வானம், உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களை நீக்க வானம். உடம்புக்கு இது உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. பள்ளிகளுக்கு வந்தா சொல்லப்பட்டதை மட்டும் செய்யும். பசாருக்கு போனா என்ன செய்வோம்? வானத்தை மட்டும் தவிர்த்து கொண்டோ மற்றதெல்லாம் என்ன செய்வோம்? என்ன வானம் உண்டாங்க? வானம் உண்டவைகள் கிட்டத்தட்ட சொல்ல போனா 10 வீடு. பத்தி வாங்கவான், ஏமாற்றவான், கடப்படம் செய்யவான், ஒருவர் கற்போம் என்ற வியாபாரத்தை பற்றி செய்வான், உடைச்சவான். ஒரு 10 விஷயம் இருக்கு. சரி, இது ரெண்டு புரிஞ்சாலே பள்ளி வாழ்க்கை புரிஞ்சிட்டு பசார் வாழ்க்கை வீட்டுக்குள்ள எப்படி மேல தாய்மார தெரிஞ்சுக்கிறீங்க, அதனாலதான் பேசுறது. பள்ளிகளுக்கு வந்தா என்ன செய்வோம்? சொல்லுங்க, பேசுறேன் சொன்னா மட்டும். பசாருக்கு போனா என்ன செய்வோம்? வானத்தை மட்டும். வீட்டுக்கு போனா என்ன வீட்டுக்கு போனா? நீங்க சொல்லுங்க, எப்படி கேட்கிறீங்க சொல்லி உங்களோட வீட்டுக்கு போய் எப்படி நீங்க சொல்லுவோம்? பள்ளிக்கு வந்து ஹதரத் வந்து இன்னைக்கு மகரிப் 4 ரக்காத் தொழுவிச்சா அதுல தவறு செஞ்சிட்டீங்க. 3ஆவது தொழுவ 4 தொழுவாங்க. கூட்டேல அவங்களுக்கு அனுமதிங்க. யாருமே பசார்ல போனா ஒருத்தர் ஓடியோடு போட்டு பாஸ் பண்ணி ஜகாத் கொடுக்க போறாரு. நான் சொல்ல போற ஜகாத்தே தேவையில்லை, நீங்க ஓடி போட்டீங்கன்னு சொல்லுவோம். யாருக்கு ஜகாத் கொடுப்பாங்க? வீட்டுக்குள்ள செய்யப்படுங்க. வீட்டுக்குள்ள இந்த 2 லோவே பேசினா நான் ஓப்பனா சொல்றேன், எனக்கு கொண்டாட்டி கொண்டாடி மாப்பிள்ளை இல்லாம சட்டம் பேசினா உங்களுக்கு என்ன அப்படியா பொருள்ல சட்டம் பேசினா போவாங்க. சொல்லுவேன் புரியுது. இங்க இருக்கிறீங்க என்கிட்ட கேட்டாங்க பல பேர் என்ன பேச போறீங்கன்னு சொல்லி. நான் சொன்ன பார்த்து பேசணும்னு சொன்னேன். நினைச்சு கொண்டு குடும்ப வாழ்க்கைக்கு பேசிக் அடிப்படை தான். இதுல நீங்க எத்தனையோ பேர் இருக்கீங்க, இன்றைக்கு ஒரு பயான் கேட்க பள்ளிக்கு வந்தாங்க இருப்பாங்க. நோம்பு மாசத்துல 10 மாதம் நிற்பீங்க. சில கிடைப்பாங்க மாஷால்லா 4 வந்து தொழுகை பாக்கிட்ட தொழுவாங்க. சுபத்து மிஸ் ஆகறக்கான சோறு தெரியுதா? சோறு நிர்வாகமே தான் அநேகமான பள்ளிகள், அநேகமான பள்ளிகள் நிர்வாகமே தான்.
ஒரு தாய் சொன்னா எனக்கு என் மகன் எண்ணத்திலே நல்லா சுமந்து தோணுது ரொம்ப கலந்து உங்களோட ஊரத்தை தாழ்ந்த இன்னைக்கு பயானத்தை சொல்ல சொல்லிருந்தான். அப்படி திரும்பி இருப்பீங்க. பள்ளிக்கு வாராக்க கொஞ்சம் பேர் எல்லாரும் பஜார்ல வியாபாரம் பண்றது. இந்த புள்ள பஜார்ல போடுறது எல்லாம் வியாபாரம் பண்றது. ஆனா இந்த சபையோட முழு பேரும் குடும்பமாக வாழ முடியும். இந்த சபையிலுள்ள முழு பேரும் வெளி அப்பா வெளி பாப்பா வெளி மகனும் வெளி பேரப்புள்ளை வெளி பெண்ணும் வெளி தாயும் வெளி மகனும் வெளி. குடும்ப சுவர்க்கத்துல பள்ளி இல்லை. பள்ளி பள்ளி உடத்துல பள்ளி இல்லை. சுவர்க்கத்துல பஜார் இருக்கும். இதுக்கு சாமான் வாங்குறதுக்கு அல்ல. சிலாங்களுக்கு அதோ என்ஜாய்மெண்ட். பெண்களுக்கு பொம்பளை சும்மா பஜார்லயே சுத்தம் அதுதான் அது என்ஜாய்மெண்ட். அது சொல்றது விண்டோ ஷாப்பிங். விண்டோ ஷாப்பிங் சும்மா சுத்தம். இந்த பொப்பால் அபாயா போட்டு சுத்தம் போட்டு அவரோ சுத்திட்டு பார்த்தா நாங்க பார்த்தோம் 2 பில்பிளேக்கு சாமான் வாங்கிட்டு பார்த்தா சின்ன அம்பேஷன் சொல்லி பேக்க சாமான். சுவர்க்கத்திலே பஜார் இருக்கும். அப்படிப்பட்டாங்க கொஞ்சம் ஆங்கிலிக்கு விண்டோ ஷாப்பிங் பண்றோம். அதுக்கு அம்மா சுவர்க்கத்துல ஒரு ஷாப்பிங் மால் கட்டி வச்சிருக்க சும்மா போயிட்டு வாங்க சாமான் வாங்குறதுக்கு இருக்காங்க. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சும்மா போய் கண்டிக்க போயிட்டு அப்படி போயிட்டு மால் ஏறி அப்படி சுற்றி போட்டு கடைசியாக எதுக்கு வந்தீங்க? இல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட போகும். 2 சுத்துவாங்க. அப்படி சுத்துவாங்க. உள்ள பள்ளியெல்லாம் ஏறி இறங்கி அப்படியே அங்க அந்த கடை இருக்குது இந்த கடை இருக்குது. ஒன்று வாங்கிக்க மாட்டாங்க. வாங்குறது சல்லி இல்லை. சுவர்க்கத்தில் அப்படி ஒரு சஹாபி கேட்டார் நபியிடத்தில், யார் சொல்லலாம் சுவர்க்கத்துல விவசாயம் செய்யலாமான்னு கேட்டார். நாங்கெல்லாம் வீடுகள்ல நாங்கெல்லாம் எங்க வீடுகள்ல தாய்மார்களை சமூகத்திலே பூமரத்துக்கு தண்ணி இருக்கும். எதுக்கு தண்ணிக்கிறோம்? பூமரத்துக்கு. அந்த பூமியினுடைய அழகை பார்க்க நுவரலியில மக்கள் மரக்கரைக்கு தண்ணி ஊற்றுறாங்க. வயிற்று பசி போக்குறாங்க. நாங்க தண்ணி ஊற்றுறதுக்கு சொல்லுங்களேன். அந்த பூவினுடைய அழகை பார்க்கணும். நுவரலியில பூதல்ல மரக்கரை பாக்கிக்கு மக்கள் தண்ணி ஊற்றுறாங்க. வயிற்று பசிய போக்கு மறக்க. அப்போ சாமி கேட்ட நகரத்தில் யார் சொன்னா சுவர்க்கத்தில் விவசாயம் செய்யலாமான்னு கேட்டாங்க. பக்கத்தில் உபர்த்தி சொன்னாங்க. கேள்வி கேட்கிறவர்கள் சொன்னா ஒரு மதீனா வாசியாக நீங்க இது அந்த மக்களுக்கு நேச்சரோட இயற்கையோட வாழ்றது ரொம்ப விருப்பம். ஒரு மரத்தை நாட்டோணும், அதுல அது வளர்க்கணும், அதிலே காய் தின்னோணும். இது சிலாக்களுடைய ஹேபிட், ஆசை. அப்ப சுவர்க்கத்தில் அப்படி. ஆனா சுவர்க்கத்துல வயல் வந்து தேவையில்லை. சுவர்க்கத்துல வரக்கூடிய ஏமாற்றம். ஆனாலும் சுவர்க்கத்துல பள்ளி இல்லை, சுவர்க்கத்துல காவத்துள்ளா இல்லை, சுவர்க்கத்துல சமாபருவா இல்லை, சுவர்க்கத்துல ஒன்றும் இல்லை. ஆனா சுவர்க்கத்துல ஒன்று இருக்கும். சுவர்க்கத்துல குடும்பமாக இதே கணவன், இதே மனைவி, இதே குழந்தைகள், இதே உப்ப பாப்பா. وَمَنْ صَلَحَ مِنْ آبَائِهِمْ وَأَزْوَاجِهِمْ وَذُرِّيَّاتِهِمْ وَالْمَلَائِكَةُ يَدْخُلُونَ عَلَيْهِمْ مِنْ كُلِّ بَابٍ سَلَامٌ عَلَيْكُمْ بِمَا صَبَرْتُمْ فَنِعْمَ عُقْبَى الدَّارِ.
ومن صلح من آبائهم உம்மா வாப்பா சாலிஹான உம்மா வாப்பா. உலகத்துல பிள்ளைகளுக்கு வயசு போக போக தாய் தகப்பனை இழக்க வேண்டும். எத்தனையோ பேர் இருக்கீங்க, நல்ல வசதியோடு இருக்கிறீங்க இப்ப, ஆனா உங்களோட உம்மா வாப்பா அவரோட இருக்கிறோட நீங்க ஏரியா இருக்கீங்க. உலகத்துடைய நியதி அப்படித்தான். பிள்ளைகள் பெருக்க 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 பெற்றோரை சொல்லுங்க இழக்க வேண்டும். ஆனா சுவர்க்கத்துக்கு அப்படி அல்ல. உம்மா வாப்பா கணவன் மனைவி புள்ள பேரப்புள்ள எல்லாம் உண்டாகத்தான் இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், وَمَنْ صَلَحَ مِنْ آبَائِهِمْ وَأَزْوَاجِهِمْ وَذُرِّيَّاتِهِمْ وَالْمَلَائِكَةُ يَدْخُلُونَ عَلَيْهِمْ مِنْ كُلِّ بَابٍ. சுவர்க்கத்தில் ஒவ்வொரு கதவாலையும் மலக்குமார் நுழைந்து மக்களுக்கு சலாம் சொல்லுவாங்க. மேல இருக்கக்கூடிய தாய்மார்கள் யோசிக்கிறோம், என் பாப்பா சொர்க்கத்துக்கு வாழ்க்கை நான் விருப்பம், மாஷா அல்லாஹ் நிச்சயம் நல்லா, என் உப்பாவோட இருக்கேன் மாஷா அல்லாஹ் நிச்சயம் நல்லா, என் பிள்ளைகளோட இருக்கேன் நிச்சயம் நல்லா. இந்த மாப்பிள்ளையோடைய சொர்க்கம், இந்த மாப்பிள்ளையோட இந்த மாப்பிள்ளையோடைய இந்த சொர்க்கம் வாழ்ந்தால் என்னது சொர்க்கம்? எனக்கு அல்லாஹ் அந்த சொர்க்கம் இந்த தேவையில்ல, எனக்கு உலகத்தில் இவரை மௌத்தாக்கிட்டு எனக்கு உலகமே சொர்க்கமாக வாழ்க்கையில் நல்லவையாக்கும். அன்பான சகோதரரே, கணவனுடைய வஃபாத்தை கேட்டு இன்னா லில்லாஹ் என்று சொல்லக்கூடிய பெண்களை போல அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய பெண்கள் இருக்கத்தான் செய்யும். இது ஒவ்வொருத்தரும் தனக்குத்தானே கணக்கு பார்க்கணும். நாம் யார்? எனக்கு மௌத்து வந்த நீங்கள மனது வேலை இல்லை. என் மனைவியின் ஸ்டேட்மெண்ட் என்ன? எனக்கு இப்ப மௌத்து வந்தா நீங்கள மனது பிறந்து ஒரு வேலையும் இல்லை. என் மனைவி என்ன சொல்ல போறா? வாய் சொல்லல, என்ன சொல்றேன்? என்ன சொல்றேன்? உள்ள அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு ஒரு நிதாஸ் கிடைச்சது, இருக்கு போற எனக்கு நிம்மதியா வாழ. அவ அழுகிறது எதுக்கு தெரியுமா? மாப்பிள்ளை காரணி அல்ல. நாளைக்கு மக்கள் சொல்லுவாங்களே நன்றி கெட்டவர், மாப்பிள்ளைக்கு அழாதவர் யார் சொல்லுவாங்க? மக்கள் சொல்லுவாங்க. அதுக்காகவே நீ அவளை கண்ணால கண்ணி கொண்டு இது மாப்பிள்ளை வந்து வரல, இங்க இருக்கிற மாப்பிள்ளவாத யோசிக்கணும். அப்படி ஒரு நிலைமை நான் இந்த கிட்ட தயாரிச்சிட்டேன். அப்ப சொன்ன சுவர்க்கத்தில் இருந்த மனைவிமாரோடே தான் நாங்க வாழணும், அவங்களோட தான் நாங்க இருப்போம் என்று சொல்லி ரொம்ப ஊட்டி சொன்னேன். அதுக்குரிய குரான் ஒரு 70 வயசு 80 வயசான மனுஷன் அப்பா எனக்கு வந்து சீரியஸா கையை பிடிச்சு கேட்டார். அதுல இந்த மண்ணை குறித்து சுவர்க்கத்துல சீக்கிரமா அவன மனைவி அவருக்கு மனைவி அல்ல, அவருடைய மனைவி அவருக்கு யாரு? இது நம்ம சிறுபூட்ட சொல்ல இல்லை. எத்தனையோ மனைவிமார்களுக்கு அவருடைய கணவன் மண்டை கொடுத்து, எத்தனையோ கணவனுக்கு அவருடைய மனைவிமார்கள் என்ன செய்ய கட்டில வரை அடிச்சோட. நான் சொல்றேன், நீங்க வாழ்ற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அல்ல, நீங்க வாழ்ற வாழ்க்கைக்கு பேர் ஜெயிலும் அல்ல, நீங்க வாழ்ற வாழ்க்கை நரக வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? குடும்ப வாழ்க்கையை அழகுபடுத்தோம் தான் என்ன செய்யும்? இதுதான் பயம். கணவன் மனைவியாக வாழ்க்கை எப்படி வாழும்? ஏங்க மாமிக்கு மருமகளுக்கு கண்டனம் பார்ப்போம். நீங்க வாய் மொழியில கால்குலேஷன் உள்ள போட வருவான். உமக்கு யாரு? மகன்.
ஒவ்வொரு மாப்பிளைக்கு இருக்கிற பிரச்சனை தெரியுமா? உம்மாவே மனைவியை ஒரு கடத்துல வச்சா உம்மாக்கு சொல்லுவாங்க, இவன் என்ன வளர்த்தவன், இவன் என்ன மனைவி என்ன வளர்க்க வந்திருக்கிறவன், இதுக்கு பிறகு என்ன வளர்க்க போகிறாரு? உம்மா தீயூத்தும்போது நேற்று வரைக்கும் சொன்னாரு, கவிழ்த்து நிக்காக சொல்லு வரைக்கும் யார் தீயூத்தினா சொல்லுவேன். உம்மா செருப்பங்க, உம்மா என்ன சுவக்காரமே, உம்மா என்ன துப்பாவக்காரமே, உம்மா நான் நாளைக்கு தான் வருவேன் என்று எல்லாம் யாரும் சொன்னாரு? உம்மா. கவிழ்த்து நிக்காக சொன்னதுதான் தாமதம். என்னாச்சு? டாலிகிட்ட செருப்போ, நான் நாளைக்கு வரல, அப்படியே டிரான்ஸ்ஃபர். எங்கிருந்து எங்கிருந்து யாருக்கு? இப்ப உப்ப காத்திரமா இல்லையா? மகனுக்கு பிரச்சனை தெரியுமா? அந்த பக்கம் எடுத்தா பிரச்சனை, பணச வரவிட்டா பிரச்சனை. யாருக்கு? உம்மாக்கு. உம்மட பக்கம் எடுத்தா பிரச்சனை. இதுக்கு பிறகு நான் வந்து செய்ய மாட்டேன், தேவையான அங்கே போய் கேட்டுக்கோ. எங்க என்ன சில வாழவா சாவை வாழவா? நான் கேட்கிற கேள்வி போல பள்ளிகளுக்கு சொன்னதை மட்டும் செய்யும். பசாருக்கு போனா மாணவத்தை செய்யக்கூடாது. வீட்டுக்கு போனா என்ன சட்டம் இருக்கும்? வீட்டுக்கு போனா என்ன சொல்லுவோம்? வீட்டுக்குள்ள உள்ள தீன் அதிகமா எங்களோட தீன் எவ்வளவு அழகு தெரியுமா? வீட்டுக்குள்ள உள்ள தீன் கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. புரிந்துணர்வு அந்த சட்டம் இல்லை, அங்க என்ன சட்டம் இல்லை, அங்க லா இல்லை, அங்க லாயர் தேவையில்லை, அங்க காஃபி போட்டு தேவையில்லை. அண்டர்ஸ்டாண்டிங், ஒத்தர ஒத்தர் புரிஞ்சு வாழ்றது, ஒத்தர ஒத்தர் புரிஞ்சு வாழ். இந்த கணவன் பேக்ரவுண்ட் என்ன, இந்த மனைவியின் பேக்ரவுண்ட் என்ன, இந்த மனைவியிட குணம் என்ன, இந்த மனைவியிட 99% நலவுகள் இருக்குது. ஆனா அவருக்கு ஒரே ஒரு இது இருக்குது, இருக்கத்தான் செய்யும். அதனால மிக அன்பாக சொல்றேன், குடும்ப உறவுகளை, குடும்ப நிறுவனத்தை யாரும் நாசப்படுத்தினோம். அது டிவோர்ஸுக்கு போறதல்ல. காசி கோர்ட்டுக்கு எப்ப சரி ஒரு நிக்காது கேஸ் வந்து போன நான் உங்களுக்கு சொல்லுமா, நீங்க கேஸ வெட்டேலும் ஆனா வாழ்க்கையில போட்டுட்டீங்க. எது வெட்டியாச்சு? கேஸ் வெட்டி, ஆனா வாழ்க்கையில என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? கேச வெட்டியாச்சு, வாழ்க்கையில தோத்தாச்சு. எத்தனை பேர் அப்படி? நல்லா புரிஞ்சுக்கோங்க, விளங்கிக்கோங்க. நான் இந்த கப்பலைக்கு மட்டும் பேச இல்லை, நான் ஒரு இலக்கைக்கு பேசுகின்றேன். குடும்ப வாழ்க்கையில இருக்கிற தீன் கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் என்ன புரிந்துவார். என்ற கணவன் கோபக்காரன் கோபம் வருவாங்க. அதுக்கு ஏற்றாப்புல நான் நடந்துக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல இத பத்தி மிக தெளிவா வழங்குறார். கணவன் புரிஞ்சுக்கோட மனைவி கேட்கும், மனைவி இருக்கும் பெண்களுக்கு பழக்க முடியும். என்ன வச்சுக்கோம் சொல்ல, நீ கல்யாணம் வச்சுக்கோ, பெருமைக்குதான் வச்சுக்கோ பண்ணிக்க.
சொல்றது வந்துட்டா கணவனை ட்ரீட் பண்ணுவாங்க. எப்படி தெரியுமா? அந்த ட்ரீட்மெண்ட் வந்துட்டு போகம்பர்ல கிடைக்க மாட்டாங்க. போகம்பர்ல கிடைக்க மாட்டாங்க. அதான் உண்ட தோற்றமே. அன்றைக்கு ராமலிங்க போகம்பர்லவே தூண்டது நல்லா இருக்கும். அவருக்கு மதிக்கவில்லை, மதிக்க தேவையில்லை. பெண்கள் தப்பாக சும்மா கேட்கிறேன். ஆண்கள் சக்தி வாய்ந்தவர்களா பெண்கள் சக்தி வாய்ந்தவர்களா? பெண்களா? நீங்க அவ்வளவு பயமா எடுத்தோன்னே சொல்லுங்க பெண்கள் உங்களுக்கு யாருங்க பெண்கள் சக்தி வாய்ந்தவர்களா ஆண் சக்தி வாய்ந்தவர்களா? ஆண்களா? தங்கச்சோட நீங்க ஒரு சக்தி வாய்ந்தவர் இல்லையா? நான் தான் சொல்லுவேன் பெண்கள் தான் சக்தி வாய்ந்தவர். சும்மா சொல்லுவோம். மாப்பிள்ள மௌத்தானத்துக்கு பிறகு எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க தனிய வாழ்றோம். நான் யாவத்துல வியாபாரம் படிச்சோம். கந்தரோட்ட பாரியா அவருடைய வாப்பம் சின்ன காலத்துல அவருடைய உண்பட ஜனாசா நான் சொல்லிடுச்சு. நான் இருந்த ஜனாசா பங்கெடுத்தேன். கிட்டத்தட்ட இல்ல 50 வருஷத்துக்கு மேல அவன் விடோவா வாழ்ந்திருக்கிறான். நான் ஆம்பளை பிள்ளைகளோடு யாரா வாழ்ந்திருக்கிறான்? ஒரு விடோவா. எத்தனையோ பேர் இருக்கிறான். எனக்கு தெரிஞ்ச எங்க சம்சம் இருக்கிற ஹவுஸ் ஆகியா ரெண்டு அவர் சொல்லுவார், நான் பிறக்கக்குள்ளே அனாதையாகத்தான் போறேன். நான் அப்பாவுக்காக என் உண்மை என்னோடையே வாழ்ந்து 70 வருஷத்துக்கு மேல விதவியாகவே இருந்தான். பெண்களை பொறுத்தவரையில ஆண் துணை இல்லாமல் தனியமான மாப்பிள்ள மாதிரியாது. மாப்பிள்ளையா சொல்லுவோம். கொண்டாட்டி மௌத்தானா கொண்டாட்டிய மையத்துக்கு வந்த குரு கிரௌட்லயே கொண்டாடுவார். ஒரு சில பேர் தெரியாது. யாருக்கு தெரியும் உள்ள கொண்டிருப்பாங்க. கூண்டான்னு சொன்னீங்க அதுதானே முடிக்கணும். அப்படித்தான் பிரச்சனைக்கிறோம். அப்ப யாருக்கு சக்தி வாய்ந்தவங்க? மனைவிக்கு கணவன் இல்லாம வாழலாம், கணவனுக்கு மனைவி வாழலாம். அப்படி வாழ்கிறவர்கள் இந்த உலகத்தில் ஒரு வகையான நோய்க்கு நோயோடு வாழ்கிறார்கள். உலகியல் ரீதியான பல நோய்களுக்கு அவங்க கொடுத்திருப்பாங்க. இது சமூகத்தில் பேசப்பட வேண்டியதாக அதுதான் மார்க்கம் சொல்லிக்குது. குழந்தைகளுடைய நிக்காக செஞ்சு வைப்பது போல பெற்றோருடைய நிக்காக குழந்தைகள் செய்து வைக்க வேண்டும். உம்மாவுத்தான் மாப்பிள வயசுல மாப்பிள நிக்காக மக்கள் முன்னிட்டு செஞ்சு வைத்தோம். இது குழந்தைகளுடைய கடமை, குழந்தைகளுடைய கடமை. நான் சொல்றேன், எனக்கு ஒரு கேஸ் வந்துச்சு. பாப்பா வந்து வெள்ளவத்த பள்ளியில இருந்து அழுதாங்க. அதுல நான் இப்படித்தான் தனியா வாழ்றேன், நான் நல்ல வசதியோடு இருக்கிறேன், எனக்கு இந்த சொத்து அது எல்லாம் எனக்கு இருக்குது. ஆனா நிக்காக எனக்கு செஞ்சு வைக்கின்ற பிள்ளைங்க சொல்றேன், எனக்கு இப்படி வாழேதான். என் மகள் அவருக்கு அவைக்கிறோம் ரோட்ல ஹஸ்பண்டோட. என் மகன் மார்க்க கல்யாணம் வச்சு அவங்க எல்லாம் பொறுப்பு சவல்லே பொறுப்பு சிஸ்லே அவங்க வாழ்றாங்க. நான் இந்த ஊர்ல ஊர சொன்னா இந்த இடத்துல நான் வேலைக்காரியோட இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏன் நிலைமை ஏதோ ஹாலத்தான் இருக்குது. எனக்கு பேரம் பிள்ளை இல்லை, மருமகன் இல்லை, மகளுக்கு இந்த உத்தரவு இல்லை. நான் செய்தி அனுப்பினேன் மக்களுக்கு, நான் நிக்காக செய்யணும் என்று சொல்லி என் பிள்ளை எல்லாரும் செய்து சைன் பண்ணி எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க. கம்பீமன் உண்டு, உங்களோட சொந்த இல்லத்தை நிகழ பேருக்கு எழுதிட்டு நீ நிக்காக செய்யணும். இது வப்பாங்க. வாப்பட உம்மரணிக்காக நான் 21 வயசு மகன் வலியாக இருந்து 45
25 வயசு உம்மவை நிக்காஹ் செஞ்சு வச்சாங்க. யாரு? யாரு? மகன். நிக்காஹ் செய்யாத மகன், கல்யாணம் முடிச்சில்லாத மகன். இது தேவை. இது உளவியல் ரீதியான தேவை, அல்லாஹ் வச்சிருக்கிற தேவை. இது வேண்டாம் யாருக்கு சொல்லேதாது. அப்ப நான் என்ன சொல்ல வந்து, பெண்களை விடவும் ஆண்கள் தான் தேவை உள்ளவர்கள், வலிமை குறைந்தவர்கள். ஒரு கணவன் மௌத்தான மனைவி தருவாங்க. அது மட்டுமா, வாப்ப மௌத்தானாலும் பிள்ளைகளுக்கு யார் இருக்கிறாங்க? தாய் இருக்கிறார். அந்த உண்மை கண்டைக்கு நான் ஒரு கச்சொண்டு வரும். பிள்ளையெல்லாம் அழுது கொண்டு இருப்பாங்க. எங்களோட வாப்ப மௌத்து, நாங்க என்னதான் செய்ய போதெரியா? உண்மை அண்டைக்கு அப்படியே கையை தூக்கி செல்லுவா, ஒத்துவாய. நான் இருக்கிறேன், நான் ஈக்கிறேன், கவலைப்படாதே. அப்படி வளர்க்கப்பட்ட நூற்றுக்கணக்கானவர்கள் என்று சுற்றி இருக்கிறார். வாப்ப வழக்கை யார் வளர்க்க? ஆனா உண்மை மௌத்தானா இனி குழந்தைகள் சாட்சியில தான் வளரும். அதுக்கு ஒரு நல்ல தமிழ் படம் தெரியும். அதை கதையோடு சொல்லி சாட்சியிட்ட வளர்ந்த கதை சாட்சியை எப்படி டோர்ச்சர் பண்ணுவான். சக்தி வாய்ந்தவங்க யாரு? பெண்கள், ஆண்களா? உருவாக்கக்கூடியவர்கள். சமூகத்துடைய முதுகெலும்பு பெண்கள். சமூகத்துடைய பவுண்டேஷன் யாரு? யாரு? இந்த பள்ளிவாசலுடைய கட்டுமானத்தினுடைய உறுதி எதிர்க்கிறது. ஆனா பவுண்டேஷன் மறந்துதான் வெளியே வரை. குடும்பம் அன்புக்குரிய சமூகத்தை வெளியே வருகிறது. சுவர்க்கத்திலேயும் குடும்பமாகத்தான் வாழப்போவோம், உலகத்திலேயும் குடும்பமாகத்தான் வாழுகின்றோம். இந்த குடும்ப உறவை பாதுகாக்க என்ன செய்யும்? அண்டர்ஸ்டாண்ட். புரிந்து ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். பெண்கள் தெரிஞ்ச ஆக பெரிய ஒரு பண்பு தான் என்ன? ரோஷம். சும்மா கை கேட்க வேண்டாம். நாளைக்கு சகாரத்துக்கு குடும்பம் முறைங்க நோம்பி. இப்ப சொன்னா பாப்பா பிள்ளை எல்லாரையும் கூட்டிக்கொண்டு நோம்பி கேட்கலாம். நீங்க நீங்க போனீங்க, எல்லாரும் போனோடனே வயலாம் உமாவுக்கு போறீங்க. உமாவுக்கு போனோடனே உமா கேட்டா அவனுக்கு சமைச்சல் இல்லை, உனக்கு என்ன வாப்பா விருப்பம்? நீங்க எடுத்து சொல்லி உமா இறச்சி தின்னு நடத்து போய்க்குது. என் கருவாடு கொஞ்சம் உப்பு இல்லாத கருவாடு கொஞ்சம் கிழங்குல போட்டு பொறிச்சுக்கிட்டு தானே அதை கொஞ்சம் மடக்கி நல்ல ஒயிட் ரைஸ் சோறாக்கி என்ன சார் பருப்பு இல்லை நல்லா உமான்னு யாருக்கு நீங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வயிற்று மொத்தமாக அங்க சொல்லி போட்டு இங்க வரணும். எங்க சொல்லல வயிற்று மொத்தம் எப்படி கருவாரிகள் ஆக தெரியும். கருவாரிகள் ஒரு உண்மைதான் ஆக்கணும். இது எத்தனை தெரியுமா? 10 வருஷத்துக்கு முதல் அவ கருவாடாக்கி வச்சாலும் சொல்லுவா, அவள் உண்மை ஆக்கினமா எனக்கு ஆக்க தெரியுதா? இது நடந்தது 10 வருஷத்துக்கு முன்னே. 10 வருஷத்துக்கு முறை சொல்லுவா. ஆனா உண்மை மாமி மவுத்து அவங்க வச்சிப்போம். மாமி அடக்கியாச்சு. ஆனா மாமியோட நடந்து கொண்ட கதை என்ன செய்ய மாட்டாரு. இது பெண்கள் ஏற்றோட மனைவி மட்டுமல்ல, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுக்குள்ளேயும் இருந்துச்சு. எங்களோட நபி எங்களுக்கு ஒரு நாடக வாழ்க்கை வாழ்ந்துனாங்கல்ல, ரியல் லைஃப் மட்டும் வாழ்ந்துனாங்க. என்ன வாழ்க்கை? குடும்பத்தை குடும்பத்தை இப்படித்தான் என்ற வாழ்க்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டினாங்க. அதைத்தான் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துத் தஹரீம் ஆரம்பத்தில் ஒரு ஆயத்துல சூராவுல முழு சூராவும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்லி போட்டு அல்லாஹ் எங்களுக்கு புத்தி சொல்றான். உங்களோட குடும்ப வாழ்க்கையை நீங்க எப்படி அமைத்துக்கொள்ளுங்க. அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன் நபிய்யு
லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக். ஏ நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இந்த அல்லாஹ் நபியை பார்த்து நிற்கிறான். இந்த ஆயத்துக்கு சம்பவம் இருக்கு. சம்பவம் நான் சொன்னது போல உங்களோட உமா உள்ள போய் என்ன செய்யணும்னு கேட்டா உங்களோட மனைவி சொல்லுவா, நீங்க எப்பயும் அங்கே போய் செய்யணும். அங்கே இது ஒவ்வொரு வீட்டுக்குள்ள மட்டுமல்ல, நபியினுடைய வீட்டுக்குள்ளே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 மனைவிமார்கள். எத்தனை பேர்? ஒரே நேரத்தில் 9 பேர் இருந்தாங்க. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, 9 பேரும் ஒரே மாதிரியான வைப்பான, 9 பேரும் 9 வகையான மனைவி. இந்த சபையில் இருக்கிற யாருக்கும் சொல்லேராது என்னுடைய மனைவியை போல ஒரு மனைவியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிக்க இல்லை. வயசுல கூடிய பெண்ணை முடிச்சாங்க, வயசுல குறைஞ்ச பெண்ணை முடிச்சாங்க, கன்னி பெண்ணை முடிச்சாங்க, தலாக் சொல்லப்பட்ட பெண்ணை முடிச்சாங்க, உரிமையிடப்பட்ட பெண்ணை முடிச்சாங்க, மாற்று மதத்தில் இஸ்லாமுக்குள்ள வந்த பெண்ணை முடிச்சாங்க, பணத்தில கூடிய பெண்ணை முடிச்சாங்க. இந்த பெண் கணவனை விட பணம், மாப்பிள்ளை பணம் கூட, மனைவி கணவனை விட மனைவிட்ட பணம் கூட, குழந்தைகளோட இல்ல ஒரு பெண்ணை முடிச்சாங்க. இந்த குழந்தைகளோட உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் தலாக் சொல்லப்பட்ட பெண்மணி. பலம்மா கவா ஸைனும் மின்ஹா வதரன் ஸவஜனாஹா ஃபவஜதக ஆயிலன் ஃபஹனா. ஹதீஜா முடிச்சாங்க. ஹதீஜா பணக்கார பெண்மணி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறியாங்க. இந்த சபையில யாருக்கு சொல்றாரு ஏக மனைவியை போல ஒரு மனைவியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிக்க இல்ல. எல்லாரும் முடிச்சாங்க. எல்லாரும் பார்த்தாங்க. தலாக் சொல்லப்பட்ட பெண்ணுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? இஸ்லாமுக்குள்ள வந்த பெண்ணுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? வயசுல கூடிய பெண்ணுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் பார்த்தாங்க. ரியல் லைஃப் இப்படி தான் பார்ப்போம், இப்படி தான் இருக்கும். சில பெண்களுடைய கூட கை கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா பெண்கள் எப்படி இருந்தா மாறக்குள்ள அக்கம் பக்கம் முன்னுக்கு பின்னுக்கு இருக்கிற எல்லாரும் செய்வாங்க. வாட்ஸ்அப் இல்லாத காலத்துல என்ன அவங்கள்ட்ட நெட்வொர்க் இருக்கும். அவங்கள்ட்ட ஊருக்குள்ள நெட்வொர்க் வந்து இருக்கும். அங்க வாட்ஸ்அப் இல்லையே இல்லை. எந்த ஊர்ல பிரெக்னன்சி செய்யுது, எந்த ஊர்ல பிள்ளைகளை செய்யுது, எந்த ஊர்ல யாருக்கு ஜோகம் இல்லை, எந்த ஊர்ல கல்யாணம் பேசிக்குது, இதை முழு செய்தி யாரும் தெரியும். அப்ப வாட்ஸ்அப் இல்லை, எல்லா செய்தியும் அவங்க தெரியாத பவரான இருக்காங்க. இப்பே அப்படித்தான். ஆனா அதுல ஒரு பெண்மணி இருந்தா, ஒரு யூத பெண்மணி, ஹஜ்ரத் சஃபிய்யா பின்த் ஹுய்யை ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பரம்பரையில் வந்த பெண்மணி, ஒரு யூத பெண்மணி. இஸ்லாமுக்குள்ள வந்ததற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை நிக்காஹ் பண்ணி, இந்த இஸ்லாமுக்குள்ள மற்றொரு பெண்ணை யாராவது நிக்காஹ் பண்ணினா அவருக்கு சரியான பிரச்சனை. என்ன பிரச்சனைமா? நீங்க ஒரு கம்பளையில் ஒரு நிக்காஹ் செஞ்சா அந்த பெண்மணிக்கு கம்பளையில சொந்தம் பந்தம் உம்மா சாஷா மாமா மாமி என்ன இருக்குது, உறவுகள் இருக்குது. எல்லா வீட்டுக்கும் அவங்க போகையிலும் எல்லா வீட்டுக்கும் அவங்க என்ன செய்யலாம், எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் போவாங்க, இஃப்தார் போவாங்க, கூப்பிடுவாங்க, என்ன நடக்கும். இந்த சஃபிய்யா பின்த் ஹுய்யை ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு யாருமே எப்படி யாரும் இல்லை. மென்டலி அவருக்கு ஒரு பெரிய தோற்றம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 நாள் பள்ளியில இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. இஅ்திகாஃப்ல இருக்கும் பொழுது கூட அந்த மனைவியை பள்ளிக்கு கூப்பிட்டு தனியா பேசிக் கொண்டிருப்பாங்க. ஏன்னா பெண்களுக்கு பெண்களுடைய நிலை எப்படின்னா, உடலியல் ரீதியாக சொல்வதாக இருந்தால் ஒரு நாளைக்கு அவங்க தந்த கணவனுடைய வாயால 50,000க்கு மேற்பட்ட வார்த்தைகள் கேட்கும். பெண்கள் கேட்கும். யாரு பேசுறது? பேசுவீங்களா? நீங்க பேசுங்க. மாஷா உட்கார வச்சு பேசுவோம்.
என்னோட இருக்கிற கூட்டாளி மாதிரி அவங்க கால் வரும். நான் கால் ரெக்கார்ட் சொல்லுவேன், பேசினது யாருன்னு சொல்லி கால் ரெக்கார்ட் சொல்லுவேன், பேசினது எப்படி மார்க்கெட்னு அந்த யாரு அது யாரு? அதே நேரத்தில் இன்னொரு பொம்பளை கிட்ட கால் பண்றவங்க பேங்க்ல இருந்து எஸ் மேடம் ப்ளீஸ் அண்ட் ஸ்பீக். என்ன கைண்ட்னஸ் தெரியுமா? என்ன இரக்கம், என்ன பணிவு, என்ன அன்பு. இந்த அன்பை காட்டக்குள்ளே தெரியும் இது ஒரு ஹராமான உறவு. அந்த ஹலாலான உறவுக்கு ஒருத்தர் சொன்னாரு, கல்யாணம் முடிக்க முந்தி கைண்ட்னஸ் இருக்கும், எப்ப கவிழ்த்து நிக்காக சொல்லிட்டாங்களோ அதோட என்ன ஆகிடும்? என்ன பாசம்? பக்மூரன் பாசம். என்ன பாசம்? இருந்தவா சாப்பிட்டா இது ஹராம். இருக்கோட மாமாவும் பிடிச்சி தர இல்ல, உங்களோட மாமா இருக்கோட பிடிச்சி தர இல்ல. அவரை காது கேட்கணும். கணவன் பேசுறது ஏன் கணவனோட பேசுவாரு, என்னோட கலைச்சாரு. எனக்கு நீண்ட பேசுகிறோம். எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அட்டாச்மென்ட் ஆகுறாங்க. குர்ஆன் சொல்லுது, காண்டறத பார்த்து வீட்டுக்குள்ள கைத்துவாங்க. யார் ஸல்லல்லாஹு அலைஹி எங்களுக்கு சொல்லுவா பார்க்க எப்போ ஒரு காலேஜ்ல கான்செப்ட் பண்ண மாட்டீங்க. உங்களோட கோடு கான்செப்ட் பண்றது அல்ல, இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இந்த மஸ்அலா இந்த குர்ஆனை புரிந்து கொள்ளாதே. குர்ஆன் சொல்லுது, நீங்க தலைவாங்க அல்ல, கொழும்பு நீங்க கம்பளைக்கு வந்து கம்பளைக்கு வந்து ஒரு ஆளை கதவை தட்டுறாரு. குர்ஆன் சொல்லுது, உள்ளுக்கு உள்ளவனுக்கு இவனுக்கு துறப்போடுற கட்டாயம். உள்ளுக்கு உள்ளவனுக்கு என்னது? துறப்போடுற கட்டாயம். ஒரு ரிங் பண்ணுவாரு, ரெண்டாவது ரிங் பண்ணுவாரு, மூணாவது ரிங் பண்ணுவாரு, கதவை துறக்க. அல்லாஹ் சொல்றான், நீ திரும்பி போடுதான் உனக்கு மிச்சம். வந்தவருக்கு ஏன்னா அவனுடைய நேரம் குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்ட நேரம், மனைவிக்கு கொடுத்த நேரம், பிள்ளைகளுக்கு கொடுத்த நேரம். அவர் பிள்ளைகளுடைய கொட்டிக் கொண்டிருக்கிறாரு, மனைவியோட பேசிக் கொண்டிருக்கிறாரு. நீங்க பொறுப்புலிந்து வந்ததற்காகவே எவ்வளவு கவலைப்படுவா? இது போன ஹதீஸ் அல்ல. நீங்க திரும்பி போவது உங்களுக்கு மிச்சம் அல்ல. வேறெல்லாம் இப்படித்தான் உள்ளுக்கு இது கொண்டு கேமரா பார்த்துட்டு துறக்க உங்களுக்கு அவர் துறக்காம இருக்கிறது அவருடைய ரைட்ஸ் உரிமை. துறப்பது கட்டாயம் இல்லை. இது மார்க்கம். ஒவ்வொருத்தருடைய ரைட்ஸை புரிஞ்சு கொள்வோம். நான் கோடு கான்சல் பண்ண இல்லை, கோடு கான்சல் பண்ணணும்ன்றது இல்லை. கட்டாயம் இல்லை, கட்டாயம் இல்லை. ஆனா மனைவி கோல் பண்ணா அப்ப அது தந்தைக்கு கட்டாயம் இல்லைன்னு சொல்லி என்ன செய்வானா? மல்பா பட்டவாங்க பரவாயில்லை. மனைவி கோல் பண்ற, உமா பேசுறா, வாப்பா பேசுறாரு, மஸ்ட் கட்டாயம். தொழுகை விட்டு போவோம், வாப்பா உமா பேசுறா. ஹதீஸ்ல குர்ஆன்ல வருது. நான் என்ன சொல்லுவாருன்னா, ஃபேமிலி லைஃப் உடைய வேல்யூ எவ்வளவு வலிமை தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹீர். அந்த தீன் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த தீன், அந்த தீன் இப்ப உலமாக்கள் இருக்கேனும், இப்ப முஃபஸ்ஸிரீன்கள் இருக்கேனும், முஹத்திஸீன்கள் இருக்கேனும், பெரும்பெரும் உலமாக்கள் இருக்கேனும், அந்த தீனை படிச்சு கொண்ட மக்கள் இருக்கேனும். இவர்கிட்ட கேட்கிறதுக்கு அவர்கிட்ட கேட்கிறோம், அவர்கிட்ட கேட்கிறது இவர்கிட்ட கேட்கிறோம். ஆனா நபியுடைய காலத்துல, சர்தார் ஆலம் ஸல்லல்லாஹு காலத்துல அவங்கள்ட்ட மட்டும்தான் கேட்கும். யார்கிட்ட மட்டும்? அப்படிப்பட்ட நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே நாயகமே, நீங்க உங்களோட ஃபேமிலிக்கு டைம் கொடுத்து நீங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு பிறகு, நீங்க மனைவிமாரோட போய் அமர்ந்துறதுக்கு பிறகு, உங்களோட ஃபேமிலிக்கு நீங்க நேரம் கொடுத்ததுக்கு பிறகு, சில மக்கள் வந்து தெரியாதனத்தின் காரணமாக, அறியாமையின் காரணமாக உங்களோட கதவை தட்டுவாங்க. நீங்க கதவை திறக்கணும்ன்ற கட்டாயம்
கட்டாயம் போயிருக்கீங்க. ஆயத்தோவா இன்னல்லதீன யுனாதூனக மின் வராஇல் ஹுஜராத்தி அக்ஸருஹும் லா யஅகிலூன் வலவ் அன்னஹும் ஸபரு ஹத்தா தخرج இலைஹிம் லகான கைரன் லஹும். யார் சொல்றது? அல்லாஹ். நபியே நாயகமே, இன்னல்லதீன யுனாதூனக, உங்களை கூப்பிடுறாங்க, யா முஹம்மத், யா ரசூலல்லாஹ், அல்லின்னா மிம்மா அல்லமக அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி தந்தவைகளை எங்களுக்கு சொல்லித்தாங்க. அந்த நேரத்தில் வேற யார்கிட்ட கேட்கலாம்? யார்கிட்ட கேட்கணும்? அவன்கிட்ட மட்டும்தான் கேட்கணும். அவங்கள தலையில கேட்கறதுக்கு வேற யாரும் இல்லை. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான், நபியே நாயகமே, உங்களோட கதவுக்கு திறந்து கூப்பிடுறாங்க தானே, அவங்க தெரியாதனத்துல அறியாமையில கூப்பிடுறாங்க. அதை நீங்க பொருட்படுத்த வாரம். அவர்களுக்கு உள்ள நல்ல தன்மை தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு கொடுத்த நேரத்தை முடிச்சுக் கொண்டு அதை பூர்த்தி செய்து கொண்டு வெளியே வரும் வரைக்கும் அவர்கள் வெளியே காத்திருக்கிறார்கள். இதுதான் ஃபேமிலி லைஃப்லயே பேலன்ஸ். ஃபேமிலி லைஃப்லயே வழி புரிஞ்சுக்கணும். இந்த கேள்விக்கு பள்ளிக்கு கொடுத்த முக்கியத்துவம், பிசினஸுக்கு கொடுத்த முக்கியத்துவத்துல 10% யாருக்கு இல்லை? யாருக்கு இல்லை? கொடுத்தது பிள்ளைகளுக்கு இல்லை. நல்ல யோசிச்சுக்கணும். இந்த கேட்ட கடைன்னு சொல்றேன், கேட்ட ஃபேக்டரின்னு சொல்றேன், இது எனக்கு முன்னால் யாரோ ஒருத்தருடைய கடை. அப்படித்தானே? இன்னைக்கு கம்பல் இருக்கிற கடைகள் யார்? நீங்க கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு உருவாக்கிற கடைகள். அதுக்கு முன்னால யாருக்கோ இருந்து கை மாறி மாறி வந்து இப்ப 1915ஆம் ஆண்டு யாருக்கு இருந்துச்சு? 48 இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சக்கூடிய யாருக்கு இருந்துச்சு? கை மாறி மாறி இப்ப கொண்டு உங்களோட வீடும் படிப்பார். டைட்டில் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா அவருடைய 50 வருஷம் 80 வருஷம் ஹிஸ்டரியை பார்த்து எத்தனையோ பேருடைய கை மாறி மாறி வந்து எங்க இருக்குது? எங்க இருக்குது? கை மாறாத பெர்மனண்டாக உங்களோட பேரிலேயே கை மாற முடியாத, அது பேர் மாற்ற முடியாத ஒரு டாக்குமெண்ட் இருக்கு வந்த உலகத்துல, அந்த டாக்குமெண்ட் ஒரே ஒரு டாக்குமெண்ட் தான். அதான் நம்மளோட பிள்ளைகளுடைய பேர் சர்டிபிகேட். அதுக்கு டைட்டில் ரிப்போர்ட் இல்லை. அதுல எந்த காரணம் கொண்டும் பிள்ளைக்கு நீங்க வச்ச பேரை பிள்ளைக்கு மாற்றிக்கொள்ளணும். உங்களோட பேரை மாற்றி பிள்ளைக்கு வேணும்டா முஸ்லிமாக பிறந்தவன் தன்னை பௌத்தனாக எதிர்கொள்ளேனும். ஆனா பாப்பா முஸ்லிம் என்றால் முஸ்லிம் தன்னை மாற்றலாம். அன்பு தாயை சகோதரி அவளுக்கு சொல்லுகிறேன், அந்த தாயினுடைய பேர் அது அப்படியே இருக்கு, மாற்றேனாது. பாப்பா என்ற ஸ்டேட், பாப்பா என்ற இடம், தாய் என்ற இடம், அது அழிச்சு. நான் ஒன்று சொல்றேன், நான் வாழ விஷயத்துக்கு இன்றைக்கு உள்ள விஷயம் வாழ்க்கையில படம் இது வர இல்லைன்னா எங்களோட மௌத்தம் தோல்வி. எங்களோட மௌத்தம் எனக்கு இந்த காது சாட்சி சொல்லும். எத்தனை குழந்தைகள் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க தெரியுமா? எனக்கு செஞ்சாங்க, நான் ஏன் அவருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவோம்? ஏத கல்யாணத்துல ஏத மாப்பட பேர் கல்யாண காட்ட ஏத மாப்பட பேரு வந்தால் இந்த கல்யாணத்துக்கு மாறும். ஏத நான் பிறக்கக்குள்ளேயே தாயுடைய வயிற்றில குழந்தையாக இருக்கக்குள்ளேயே அவர் என்னை விட்டுட்டு போய்த்தார். அதுக்கு போல இன்னைக்கு நீங்க சொல்றீங்க மாப்பட பேரைத்தான் போடணும்டா, அப்படி பேரு போட்டு இன்னொருத்தண்ட பேரை போட்டு ஏத கல்யாணம் கல்யாணமா? மீதானமாக சொல்றேன், இது லேசான ஜோக்கல் இது ரியல். குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு லேசான வாழ்க்கை என்று முடிச்சு கொள்வது. இதை நான் சுருக்கமாக பார்க்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 மனைவிமார்கள் வந்தாங்க. 9 பேருக்கு ரோஷன் இருந்துச்சு. 9 பேரும் மனைவிமார்கள். 9 பேருக்கு பல வகையான சுகம். அதுல
குர்ஆன்ல வருது. ஒரு மனைவி இருந்தாங்க மாரியத்து குதுதியா ரலியல்லாஹு அன்ஹா. அவ ஈஜிப்ட் நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 குழந்தைகள். அதுல 6 குழந்தைகள் வந்துட்டு ஹஜ்ரத் ஹதீஜாவின் மூலமாக கிடைச்சது. ஒரே ஒரு குழந்தை கடைசி குழந்தை இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா மட்டும்தான் இந்த மாரியத்து குதுதியா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உம்மு இப்ராஹிமோட மாரியத்து குதுதியாவோட அன்பு உடையை காரணம் ஒரு புள்ளையில தாயா இருக்கிறார்கள் காரணமாக நெருக்கமும் கூட ஈஜிப்ட் நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி. சுப்ஹானல்லாஹ். இந்த பெண்மணியின் வீட்டுக்கு தேன் பாடி வரும். எங்கிறது? ஈஜிப்ட். நல்ல தேன், சுத்தமான தேன். தேனோட நபிக்கு நல்ல விருப்பம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் 9 மனைவிமார் அந்த வீட்டுக்கு விசிட் பண்ணுவாங்க. 9 வீட்டுக்கு போவாங்க, ஒரு வீட்டுல தங்குவாங்க. தங்குறது ஒரு வீட்டுல ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கேள் வரும். ஆனா டெய்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டுக்கு செய்வாங்க. சும்மா எப்படி இந்த டைம் மேனேஜ் பண்ணிப்பாங்க. இன்னைக்கு உம்மா வீட்டுக்கு போக நேரம் இல்லை. இருக்கிற ஒரு உம்மா ஒரு மனைவி 9 வீட்டுக்கு போவாங்க. அப்ப எல்லாம் எப்ப போனாலும் அது மாநில திருத்தியாவுடைய வீட்டுல போய் செய்வாங்க. மத்தாருக்கு என்ன வந்துட்ட கோஷ மரத்தாக்கு கேள்விட்ட தெரியுமையோ? இது மட்டும் விசேஷமோ? இப்ப புகஞ்சி யூனியன் ஆரம்பித்த என்ன யூனியன்? தேன்பாடி யூனியன். என்ன யூனியன்? இதை இது சரிவான வேலை. அங்க மட்டும்தான் தீ குடிக்கிறது. என்ன தீ குடிக்கிறது? அங்க மட்டும்தான் தேன்பாடி. ஏங்க இருக்கிறது ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா. அப்ப ஹதீஜா இல்ல, ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா, இப்படிப்பட்ட அபூபக்கர் சித்திக்குடைய மகனார், உமருடைய மகனார் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சொன்னாங்க, என்ன செய்வோம்? இதை நிப்பாட் பண்ணது செல்வான வேண்டியது பிரிஞ்சிரோட இது. ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா சொன்னா, ஒரு பெண்ணை பார்த்து இந்த உள்ள தேன் பானி குடிச்சிட்டு ஓட்ட விட்டு தான் வரும். அதை முடிச்சிட்டு இன்னொரு வருவான், அதை முடிச்சுட்டே வருவான். இவரு வேற ஒரு செய்யணும் சொன்னா அந்த தேனை குடிச்சிட்டு ஒன்றுக்கு வந்து நவீன முதலாவது வேறு தெரியுமா? மனைவியை கட்டி பிடிச்சி மனைவிக்கு முத்தம் கொடுப்பான். மனைவி தந்த உடனே நீங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்ன வாய் நாட்ட வடிச்சது? சாப்பிட்டீங்களோ? பிடிச்சிருக்கும், அவ்வளவுதான். வேற ஒன்றுமே கூடாது. அதை முடிச்சுட்டு அடுத்து போனா அவங்க சொன்னா நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லுவாங்க, என்ன நான் தான் சாப்பிட்டீங்களோ? ஒரு நாள் இல்லாத பேச வைக்கிறேன், கொஞ்சம் என்ன செய்யணும்? அதை விட கூடுதலா சொல்லணும். அது நிச்சயம் விழுந்து நான் பார்க்க நான் சொன்னா மறுபடியும் பார்த்தானே அங்க போனோன்னு அவன் சொல்ற அவன் கிட்டவே இருக்கிற என்ன நாட்ட பாயில தாமதிக்கிறோ கடைசி என்ன இருந்தீங்க மாறி கொடுத்து தேர் குடிச்சேன் அந்த தேர் மனுஷன் சாப்பிடுறான்னு கேட்டான். யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுக்கு பொழுது தேன் பாடி குடிக்கவே மாட்டேன். தேனை ஹராமாக்கினாங்க. யாரு? தேனை. இதுதான் பெண்களுடைய பலம். உம்மா வீட்டுக்கு இதுக்கு பிறகு நான் போக மாட்டேன் நீங்க சொல்றதல்ல. ஏங்க டாக்டர் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் நீங்க சொல்றதல்ல. ஏங்க உம்மாக்கு எனக்கு தாத்தா தேவையில்ல, தங்கச்சி தேவையில்ல, நீதான் வேறு உண்டு நீங்க சொல்றதல்ல கதை. யார் சொன்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுக்கு பிறகு நான் தேன்பானியே குடிச்ச மாட்டேன், தேனை ஹராமாக்கினாங்க. அல்லாஹ் குர்ஆன் ஆயத் இறக்கினான், யா அய்யுஹன் நபிய்யு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக் தப்தகி மர்வாத அஸ்வாதிக். அடுத்தது மர்வாத தஃசீர் மனைவிமார்களுடைய பொருத்தத்தை நாடி. யார பொருத்தம்? இவங்கெல்லாம் ஹதியை கொடுக்கும்.
மனைவிமாரெல்லாம் ஹத்தி ஆகிக்கணும் என்பதற்காக வேண்டி நாங்க ஹலாலாக்கின தேனை ஹராமாக்குற அதிகாரத்தை உங்களுக்கு தந்தது யார்? அல்லாஹ் என்ன சொல்லுவாங்க, நபியுடைய குடும்பத்திலே இது நடந்திருக்க வேண்டாம், அவங்களோட குடும்பம் என்னவாப்பா? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே இதுதான் நடைமுறை என்றால் உங்களோட வீட்டுல பிடிக்கும். அதுக்கு பிறகு அந்த ஆயத்துக்கு பிறகு தொடர்ந்து 4 ஆயத்துல நபியுடைய மனைவிமாருக்கு அல்லாஹ் புத்தி சொல்றான். இந்த நடந்த சம்பவத்தை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தார். உங்களோட மனைவி இப்படித்தான் பேசி போனாங்க, இப்படி பேசிட்டு அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் கேட்டாங்க, மன் அன்பஅக ஹாதா, இதெல்லாம் உங்களுக்கு சொன்னது யாருன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, நப்பஹனில் அலிமுல் கபீர், நீங்க பேசிக்கொண்டு திட்டமிட்ட உரையாடின அந்த உரையாடல்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அல்லாஹ் எனக்கு சொல்லி தந்துட்டார் என்று சொல்லி போட்டு சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னாங்க, நீங்க 2 பேரும் தௌபா செய்யணும். ஹஃப்ஸாவையும் பார்த்து ஆயிஷாவையும் பார்த்து நீங்க 2 பேரும் செஞ்சதுக்கு தௌபா செய்யணும். إن تتوبا إلى الله فقد صغت قلوبكما وإن تظاهرا عليه فإن الله هو مولاه وجبريل وصالح المؤمنين والملائكة بعد ذلك ظهير. سبحان الله. இப்படி என்று சொல்லி என்ன குர்ஆன் இப்ப வெளியில போனா கதை வந்துடுது. இன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பவம் தெரிவிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் ஹஃப்ஸா தான் காரணம். எப்படி உமர் ஏற்கனவே சூடு, ஏற்கனவே கடினமானது, ஏற்கனவே ஸ்ட்ராங்கானது. இப்ப ஏந்த மகத்தானதுக்கு காரணம் எப்படி? நேர வீட்டுக்கு வைத்து பார்த்தா எல்லா மனைவிமார்களும் வட்டமேச மாநாடு கூடியிருக்கிறார்கள். எப்படி சமாளிச்சிருக்க? எப்படி சமாளிக்கிறது? சில கட்டங்கள் அவ்வளவு பேருக்குள்ள வட்டமே சமாளிக்கணும். உங்களோட மாமி, உங்களோட வயத தங்கச்சி மாறு என்ன அந்த யூனியன் செய்து பேசுவாங்க. இன்னைக்கு மக்கள் பொருள் போத்துல வைத்திருக்காரு. என்ன நடக்குமோ தெரிய போன போக்க பார்த்தா வார மருந்து இல்ல வார என்ன வார மாதிரி நடக்கல போன போக்கிட்டு அழகில்ல நிப்பாட்டிக்கிறோம் என்று சொல்லி டிஸ்கஸ் எடுக்க போகிட்ட கூட்டுக்குள்ள போகுது. போறதுக்குள்ள உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க. யார் வீட்டுக்கு? மஹல்ல வீட்டுக்கு வந்து பார்த்தா யூனியன் செய்தி எல்லாரும் பேசுறாங்க. அப்ப சொன்னாங்க, இங்க வாங்க, உங்க எல்லாருக்கும் சொல்றேன், ஏறுமுண்டா அடக்கமா ஒழுக்கமா சந்தோஷமா மரியாதையாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அப்படி இருக்க பாருங்க. இல்லன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு முடியும். உங்க எல்லாரையும் தலாக்கு சொல்ல செய்துவிட்டு வழி அனுப்பிவிட்டு உங்க எல்லாரையும் திருப்பி அனுப்பிட்டு உங்களை விடவும் முக்மீனான முஸ்லிமான சாலிஹான வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய பாவமன்னிப்பு பெறக்கூடிய கொடை கொடுக்கக்கூடிய கன்னி பெண்களையும் விதவை பெண்களையும் அல்லாஹ்வுடைய நபிக்கு அல்லாஹ் கொடுப்பதற்கு போதுமானவர் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா எச்சரிக்கை செஞ்சாங்க. எச்சரிக்கை செஞ்சு முடியல. உமருடைய வாயால என்னென்ன வார்த்தைகள் அப்படியே வந்துச்சோ அந்த வார்த்தைகள் எல்லாம் வழியாக கொடுத்துச்சு. அஸாரபுஹு இன் தல்லககுன்ன அய்யுதிலஹு அஸ்வாஜன் கைரன் மின்குன்ன முஸ்லிமாத்தின் முஃமினாத்தின் கானிதாத்தின் ஆபிதாத்தின் ஸாலிஹாத்தின் ஸய்யிபாத்தின் வஅப்காரா. இது உமருடைய வார்த்தை. உமருடைய வார்த்தை. உமர் பேசுறாரு. குர்ஆன் அப்படியே இறங்குது. நீங்க இருக்கேறவுண்டா இருக்க முடியவென்றால் அழகாக கண்ணியமாக மரியாதையாக வச்சுக்கோங்க. இல்லாவிட்டால் அல்லாஹ்வுக்கு முடியும். உங்க எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் தாக்கி சொல்லி உங்க எல்லாரையும் அனுப்பிவிட்டு முஸ்லிமான முஸ்லிமான வணக்க வழிபாடுகள் நிறைந்த கொடை கொடுக்கக்கூடிய நல்ல பண்பாடுகள் நிறைந்த பெண்களை இந்த நபிக்கு மனைவியாக கொடுக்கணும். எனவே இருக்கிற நியமத்தை பாதுகாத்துக் கொண்டோம் என்ற கருத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுத்தி சொன்னாங்க. யாருமே இங்க அல்லாஹ் சொல்லிட்டான், மகன்மாருக்கு மாமா புத்தி சொல்லுவாங்க. ஆனா இந்த பிள்ளைவாங்க அப்படியா இருக்கு? இந்த பிள்ளைவாங்க நான் ஓப்பனா கேட்கிற படிச்சுக்கோங்க. என்ன யாரும் கோச்சுக்கொள்வாங்க. நானும் 4 பிள்ளைக்கு, நான் ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு சும்மா கேட்கிறேன். இன்னைக்கு மகர படிப்பு எதுக்கு சும்மா
காலம் எல்லாம் நீங்க செலவழிப்பீங்க. மனைவியாக இருக்கும் காலம் எல்லாம் யார் செலவழிப்பாங்க? சொல்லுங்க, பேசுகிறேன். கணவன் செலவழிப்பாரு. கணவன் மௌத்தானா தாயாக இருக்கும் காலம் எல்லாம் மக்கள் செலவழிப்பாங்க. மக்கள் இல்லாம கணவன் மௌத்தாகிவிட்டால் அந்த சகோதரியை சகோதரியை பராமரிப்பது சகோதரனுடைய கடமை. மனைவிக்கு குழந்தைகளுக்கு கொடுப்பது போல சகோதரிக்கும் கொடுக்கணும். அவருக்கு செலவழிக்கிறதுக்கு என்று சொல்லி உண்டு. நான் ஏன் படிக்க வைக்கிறேன்? நான் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. உண்மையை சொல்றோம். படிக்க வைக்கிற நோக்கம் என்ன செய்யுமா? மாப்பிள்ள விட்டுட்டு போனாலும் நம்ம சுயமா என்ன செய்யணும்? சம்பாதிக்கணும், லைஃபை கொண்டு போகணும். அவர் குறை அங்க இல்லட்டு என்ன சும்மா கேட்கிறேன். உங்களோட கடைக்கு ஒருத்தர் வேலைக்கு வந்தாரு, அவருக்கு 2 கடையில நிர்ணயிக்குது. உங்கள்கிட்ட வீடு அங்கே வீடு தான் இங்க விட்டா எங்க போயிட்டு நீங்க இவரை எப்படி ட்ரீட் பண்றீங்க? நீங்க அவருக்கு பயமா அவர்களுக்கு பயமா? சொல்லுவோம் சொல்லுங்க. உங்களுடைய கணக்குடைய அக்கௌண்டன்ட் வந்தாரு, அடுத்த கணக்கு அவருக்கு என்ன இருக்குது? ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி காத்து கொண்டு இருக்குது. எந்த கணக்கு? உள்ள கணக்கு. அப்ப இந்த கணக்கு வந்து சேர்த்து தரவாங்க. அந்த கடையில சொல்லி எப்ப நேரம் இருந்தாலும் உனக்கு கணக்கு வந்து சேரும். யார் சொன்னீங்க? மத்த கணக்கு. இந்த முதலாளிக்கு இந்த தொழிலாளிக்கு நீங்க பயமா, அந்த தொழிலாளி உங்களுக்கு பயமா? சொல்லல பாப்பா. முதலாளி பயம் யாருக்கு? அவன் பயந்துட்டான். இன்னைக்கு இதுதான் குடும்ப வாழ்க்கையில் நடந்தது. மனைவி சொல்றா, எனக்கு உங்களோட நீங்க தேவை, எனக்கு சுயமா வாழணும். என்ன கேட்ட சீனியர் கொடுத்தா இந்த ஜொம்பு போறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? இல்ல எனக்கு இந்த கணவன் மட்டும்தான், வேற வழியும் இல்லை. இவரோட நான் மௌத்தாகணும், இவர் தான் எனக்கு செலவழிச்சோம் என்ற மனோநிலை யாதவநிலையாக இருந்தால், அந்த பெண்ணுடைய மனோநிலையாக இருந்தால் அவன் ஒரு நாள் போக மாட்டான். என்ன கஷ்டப்பட்டாலும் சரி, இங்கே வாழுவோம் என்ற மனோநிலைக்கு தள்ளப்படுவான். இது உளவியல் ரீதியான பிரச்சனை. இது உளவியல் ரீதியான பிரச்சனை. மனைவி என்பது சுபஹானல்லாஹ் ஒரு பெரிய தலைவர். எப்படி நடக்கும்? அப்ப பெண்ணை பொறுத்தவரை இப்படித்தான் வாழணும் என்று மார்க்கம் சொல்லி, அதுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியுடைய குடும்பத்தை பற்றி சொல்லி போட்டு, நான் முடிக்கிறேன் 15 நிமிஷத்துல. நபியுடைய குடும்பத்தை அப்படியே சொல்லி போட்டு, இப்ப அல்லாஹ் 3 புத்தி சொல்றான். இதுதான் முக்கியமான புத்தி. இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் புத்தி கேட்கணும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ தன்வீக மனமே ப்ளீஸ் தக்கல்லாஹ் அல்லாஹ் நஷ்ரபக்கல்லாஹ். இப்ப இந்த விஷயத்தை கவனமா கேளுங்க. நான் முன்னே சொன்னது சம்பவம், இப்ப சொல்ல போது புத்தி. 3 புத்தி. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, தாயே சகோதரியை எவ்வளவு பார்த்து குர்ஆன் பேசுது. ஈமான் கொண்டவர்களே, உங்களை நீங்கள் நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். 2வது சொல்றாங்க, உங்களை மட்டுமல்ல, நீங்க யாருக்கெல்லாம் சம்பாதித்து போட்டு செலவழித்து அவர்களை ஆளாக்க பார்க்கிறீங்களோ அவர்களையும் என்ன செய்வோம்? நரகத்தை விட்டும் பாதுகாத்து. இது 2 விஷயம். ஒன்று இருக்குது தப்லீக். தப்லீக் ஜமாத் அல்ல, தப்லீக். தப்லீக் என்ன? எத்தி வைத்தல். உடனே எத்தி வைத்தல். இன்னும் இருக்குது பாதுகாப்பு. உலகத்தாரை என்னால் பாதுகாக்க முடியாது. எனக்கு உங்களுக்கு சொல்லி தப்லீக் செய்கிறேன். நான் மெசேஜ் தப்லீக். ஒரு மெசேஜ எனக்கு உங்களுக்கு செய்யலாம். சொல்லுறேன், எத்தி வைக்க முடியும். 7 திருத்தி முடிச்சு. நான் கம்பளைக்கு போனேன், இத்தனை 100 பேர் இருந்தாங்க, இவங்களுக்கு முன்னால் இந்த செய்தியை யா அல்லாஹ் நான் எத்தி வச்சு விட்டேன் என்று சொல்லி எனக்கு தப்பித்துக் கொள்ள முடியும். பாப்பக்கு சொல்லி நான் மகனை பார்த்து அல்லாட்ட, யா அல்லாஹ் நான் சொல்லிட்டேன் அல்லாஹ், அவரை கேட்க யாரும் சொல்லினார்.
உதாரணமா நீங்க காலையில வாகனத்துல போறீங்க கடைக்கு, போகக்குள்ள ஒரு 3 வயசுக்குள்ள ஒரு பொண்ணு இல்ல, அந்த புள்ள மெயின் ரோட்ல நிக்குது, வாகனம் ஒரு பக்கம் 10 ஆக்சிடென்ட் ஆகும். இப்ப என்ன செய்வீங்கன்னா அப்படி பாத்தீங்க, ஓ இது அடுத்து தப்பு ஜப்பா நடக்குதுலையா, இது யாரு அடுத்த விட்டு அப்பு ஜப்பா நடக்குதுலையா, வீட்டுக்கு போயிட்டு வெள்ளடிப்பீங்க. யாரோ ஒருத்தருக்கு கவலை தோன்றாங்க, தம்பி தாத்தா தங்கச்சி உங்களோட மகன் ரோட்ல பிள்ளைகளை கொஞ்சம் கவனமா பாதுகாக்கணுமா, ரோட்ல போற வயசாகுதுன்னு சொல்லி யாருக்கு சொல்லி போட்டு, இதுக்கு பேர் தமிழ், இதுக்கு பேர் எட்டி வைத்த சொல்லி சரி மனதகவல் ஏன் நோக்கம் நான் கழிச்சோம். இப்ப நீங்க வாகனத்தை ரோட்ல போட்டீங்க, அந்த 3 வயசுக்குள்ள உங்களோட புள்ள யார புள்ள சொல்லுறேன், உங்களோட சொந்த புள்ள, அது உங்களோட பேர புள்ள. இப்ப பெல் அடிச்சு மகன் வெளியே எதிர்ப்பு சொல்லுவீங்க. இப்ப வெளியே போய் அவசரம் ஆபீஸ் போனோம், கால் பண்ணி என்ன ரோட்ல புள்ள அவசரம் பார்த்து யாரு சொல்லுவீங்களா? ஒன்றுமில்ல, வாகனத்தை அவலத்துல நிப்பாட்டியாச்சு. இன்னைக்கு எத்தனை வாகனங்களுக்கு பிரச்சனை இல்ல, எத்தனை ரேஷனுக்கு பிரச்சனை இல்ல, இது யார்ட புள்ள ஏந்த புள்ள, அப்படியே புள்ளைய தூக்கினீங்க, நெஞ்சோடு அகச்சிங்க, எங்க வாப்பா போராய் நீ தள்ள முத்த விட்டு நெஞ்சோடி அகச்சி உள்ளுக்கு கொண்டே கொடுத்துட்டு வந்துதான் மத்தாக்களுக்கு சொறி சொல்லி போட்டு செய்வீங்க. இதுக்கு பேர் தமிழ்கள், இதுக்கு பேர் இல்ல பாப்பா சுபத்து பண்ணிட்டு வர என்ன மனம் மறக்காமே இல்ல, நான் தமிழுக்கு செஞ்சுட்டேன் என்ன தமிழ் கதை தட்டி சுபத்து வாங்க கணிக்கலாம் போறீங்க. இதுக்கு பேர் தான், இது பேர் தான் மகன்மாருக்கு தமிழ் இல்ல, மகன்மாருக்கு இருக்கிற மார்க்கம், குழந்தைகளுக்கு இருக்கிற மார்க்கம் அன்பு. நானும் மதரசா செய்கிறேன். ஒரு காலத்தில் இடையே ஒரு 300 பிள்ளை இருந்தாங்க சார். எனக்கு இந்த 300 பிள்ளையை எதிர்பார்க்கறதுக்கு 5 நிமிஷம் தேவை. எத்தனை நிமிஷம் தேவை? என்ன தெரியும், அடுத்து தண்ணி மாதிரி வரும், அடுத்தது கிளம்புவார். யாருக்கு யாருக்கு எங்க வீட்டுல நீக்கிறாங்க, 4 ஆம்பளை முடியமான இந்த சுமதுக்கு எதிர்பார்க்கறதுக்கு பண்ற பாடிக்கிறேன். அந்த 400 பேர் எதிர்பார்க்கறதுக்கு ஒரு கஷ்டமே. இந்த 4 பேரை எதிர்பார்த்து சுமதுக்கு பள்ளிக்கு கூட்டிட்டு போறதுக்கு என்ன பொறுமை வேணும். 4 கூட்டம் அப்படி போடுவாங்க சொல்றாங்க, பொறுமை வேணும், உச்சமட்ட பொறுமை வேணும். அது லேசி இல்ல. இதுக்கு பேர் நிக்காயா. யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் சொந்த புள்ளைய சொந்த மருமகனை எந்த வாப்பா பள்ளிக்கு சுபத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்து எல்லாரும் சேர்ந்து சுபத்து தொழுது போட்டு மாஷா அல்லாஹ் கூட்டமா வெளியே போறாங்களோ, நான் சொல்வேன் அவர் மட்டும்தான் வாப்பா. எந்த வாப்பாக்கு நசீப் இல்லையோ, எந்த வாப்பாக்கு முடியாதோ, ஏந்த மகன்மார் எனக்கு கூட்டிக் கொண்டு வார்த்தைக்கு ஏதாங்க யார் சொல்றீங்களோ நான் சொல்லுவேன், நீங்க வெட்கப்படாம சொல்லுவேன், பயப்படாம சொல்லுவேன், நீங்க வாப்பா வந்த நீங்க யாரு? பிள்ளைகளுக்கு வாழ்வு, பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? அப்ப நான் சொல்றேன், இப்ப சும்மா சொல்லுவேன், பயான் 10:45 ஆரம்பிச்சாலும் 3:30 11:15 ஆரம்பிச்சு 12 மணி படிச்சுக்கிட்ட 3:15 வச்சுக்கிட்ட 3:15 இருந்து 3:35 மாட்டி உங்களோட வயசோட கஷ்டப்படுவோம். அவங்க எதிர்பார்க்கிறது யாரும் பார்த்தா உங்களே இல்லையா? சரி, என்ன நீங்க வயசோட கஷ்டப்படுவீங்க சரியா?
ரைட். எழுப்பாட்ட கஷ்டப்படுவான். யார் கஷ்டப்படுவா? எழுதுங்களே தட்டி கட்டி ஒரு மாதிரியா 20 நிமிஷத்துக்கு போறது யார் வித்தியாசி? மாப்பிள்ளைக்கு சொல்லுவோம் அவங்களோட பிள்ளைகள் எழுப்பாட்ட. இவரை எதிர்பார்க்கறதுக்கு 20 நிமிஷம் போனது அவங்களுக்கு யாரும் தெரியாது. யாரும் தெரியாது? மாப்பிள்ளை தெரியாது. இவருக்கு எதிர்பார்க்கிற பிள்ளைகள் அப்துல்லான்னு அவன் அவன் பயந்து 2 நிமிஷம் கண்ணை கசை கொடுத்து 2 நிமிஷம் 2 நிமிஷம் பார்த்தாரு. போயிட்டு பார்த்தாரு. ஏய் இது அப்துல்லா வந்து முதல் தண்ணி பேரு ரெண்டாவது ஏய் அப்பே அவன் கொஞ்சம் சமாளிக்கணும். 2 நிமிஷம் மறுபடியும் போயிட்டார். அடே நசீபில் எத்தனை இருவிடா தஹஜ்ஜுடைய நேரம் துஆ கபூலாக நிரந்தரமாக நசீபில் இருக்கிறது. எந்த மாப்பற்கு தந்த குழந்தைகளை முத்தம் கொடுத்து நெற்றியில முத்தம் கொடுத்து அன்பாக அணைச்சி எதிர்பார்க்க தெரியாதோ அவன் பார்ப்பான். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. அதை முடிச்சு போட்டு அடுத்த ஆயத்து குர்ஆன்ல எங்கேயுமே அப்படி ஆயத்து அது மாதிரி வசன நடை குர்ஆன்ல எங்கேயுமே ஒரே இது நான் போறோம். குழந்தைகளை பாதுகாத்துக்கோ, உங்களை நரகத்தை பாதுகாத்துக்கோ. உங்களோட பிள்ளைகள் தான் உங்களோட லெஜசி, உங்களோட பிள்ளைகள் தான் உங்களோட பேரை வாழ வைக்க போகுது என்றெல்லாம் குர்ஆன் சொல்லி போட்டு அடுத்த ஆயத்துல சொல்றான். யா அய்யுஹல்லதீன கஃபரூ நிராகரித்தவர்களே. என்ன குர்ஆன் உபயோகப்படுத்த இது மாற்று மதத்தை சார்ந்த மக்களை பார்த்து பேசுற ஆயத்தல்ல. இது புள்ள வளர்க்க தெரியாதவனை பார்த்து பேசுற ஆயத்தல். யா அய்யுஹல்லதீன கஃபரூ அல்லாஹ்வுடைய அருளை, அல்லாஹ்வுடைய நிஅமத்தை, அல்லாஹ் உனக்கு தந்த செல்வத்தை நிராகரித்தவனே. உள்ள கெட்டு போறதுக்கு பிறகு யாரும் சாட்டு போக்கு சொல்லலாம். லா தஅ்தஸிரு இன்றைய நாள் நீங்க யாரும் சாட்டு போக்கு சொல்லவான. நான் ஓபனா சொல்றேன். வாழ்க்கையில பல பொய் இருக்கு. வாழ்க்கையில பல பொய் இருக்கு. ஒரு பொய் சொல்லுங்க. பொய்யிலே நான் சொல்றேன். என்ன பொய்? ஒரு டிஷர்ட் போட்டிருக்க மாசம் என்ன சைஸ் தெரியுதா? ஒரு டிஷர்ட் போட்டிருக்க சைஸ் இந்த டிஷர்ட் கான்டாக்ட் இருக்கு. இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு போற இந்த டிஷர்ட் போட போறோம். யாரு போறோம்? இவருக்கே போடுவாங்க. இவர் உண்மை சொல்லுவாங்க. சேர் திருச்சி அடிப்பாங்க. இது பொய். இது சேர் திருச்சாக இல்லை. சேத்திசாக்கா சி தெரிசாவும் இல்ல, சே பெருசாவும் இல்ல. பின்னுக்குள்ள 14 சைஸாவே இருக்கும். ஆனா உண்மை சொல்லுவா ஷர்ட் என்ன சிரிச்சாகிட்டது. ஏன் அப்படி சொல்லுவா? புள்ள பெருத்துந்தா பத்தமா கண்டுபிடுவா. அதனால சொன்னா என்ன சொன்னா? அது போய் சேத்திரிசி சேத்திரிசா இல்ல, மகன் பெருத்துட்டான். மகன் இதே மாதிரியான ஒரு பொய் தான் புள்ளையெல்லாம் கெட்டு போய்க்கின்ற பொய். புள்ளையெல்லாம் புள்ள கெட்டு போக இல்லைங்க, புள்ளைகளை தெரிஞ்சிட்டோம். புள்ள கெட்டு போகல. நாய் வளர்க்க தெரிஞ்ச சமூகத்துக்கு புள்ள வளர்க்க தெரியாது. நம்மளே இறச்சி கிடைக்கும். கம்பல் இறச்சி கிடைக்கும். பக்கத்தில் நீங்களும் நாய் தான். நான் சொல்றது நல்லா கேட்போம். இது உண்மை யோகியம். இது வாழ்க்கைக்கு தேவையான படிப்பினை சொல்றேன். நாய்க்கு கேட்குது அதையும் பால் உபயோகிப்பாங்க. நான் இறச்சி கடைக்கு போயிட்டு 2 கிலோ இறச்சி வாங்க ஒரு 100 கிராம் நல்ல சுத்தமான இறச்சி வாங்கி மிருகத்துக்கு கொடுத்துவாங்க. அதுவும் சாப்பா அது நாக்க வெளியே போட்டு கொண்டு எனக்கு யாராவது தரமாட்டான்னு இறந்துக்குது. எத்தனை சிக்கல்
இருக்கிறாங்க கதையில ஆத்ம சுட்டு முதலாவது 10 யாருக்கு யாருக்கு காலத்துக்கு காலத்துக்கு குறித்து போட்டா கதையை பார்க்கிறார். அந்த 5:30 மணிக்கு காகங்கள் எல்லாம் வந்து காத்துக் கொண்டிருக்கும். அந்த காகத்துக்கு தெரியும் இந்த கணக்காரன் கொலையாளி. பேச்சுவாக போனீங்கன்னா முள்ளு கொடுத்தவான என்ன போல ஆசை இருக்குது. இதை வாங்கி கொடுத்துவாங்க எடுத்து போனது. நீங்க போறத கண்டா அவங்களை கண்டா வாசிக்கணும். அதிர்ந்து கண்டா சொல்லும் அதை கொண்டு சொல்ல போயிடும். வாயுறக்கூடிய அந்த மிருகத்துக்கு உதவி செய்வோம். கருணை காட்டுவோம். சரி அப்ப எப்படியோ உங்களுக்கு சுத்தி தந்தாங்க வாரையிலையோ பேப்பர்லயோ சுத்தி தந்தாங்க. கைத்தவறி பணியை போந்துட்டுது. இது நீங்க புண்ணிய முந்தி யார் வந்துடுவாங்க. அது சொல்லும் மின் ஹைசுலா யஹ்தஸிப். நிறைகள் கிடையாத புறத்துல கலந்துருக்காங்க நினைச்சிருப்பேன். காமிட்டு திருப்பி கொண்டுமா சொல்றது வித்தியாசம். இதோ நாய் இன்னும் ஒரு நாய வேட்டைக்கு எடுத்துறீங்க. ஒரு வலைய விரிச்சு வச்சு போட்டு மொசல் இருக்குது, முயல் இருக்குது, முயலை பிடிக்கிறதுக்கு நாய் அனுப்புறீங்க. அந்த நாய் ஓடி 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 போயிட்டு ஒரு மொசலை கம்பி கொண்டு கலந்து திட்டால பிடிச்சு கொண்டு வந்து இறைச்சி 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 யாரும் தருது. வித்தியாசம் இருக்கும். அந்த நாய் உங்களோட ரிஸ்க பறிச்செடுத்து கொண்ட போது ஓடுது. இந்த நாய் உங்களோட ரிஸ்க கம்பி கொண்டு வந்து என்ன வித்தியாசம் சொல்லலாம். இது வளர்க்கப்பட்ட நாய், அது வளர்க்கப்படாத நாய். இது வளர்க்கப்பட்ட நாய், அது வளர்க்கப்படாத நாய். நாயிலேயே வளர்க்கப்பட்ட நாய் வளர்க்கப்படாத நாய்க்கு வித்தியாசம் இருக்கிறதால் மனிதர்கள் இருக்க மாட்டதா? மனிதர்கள் இருக்க மாட்டாதா? குழந்தைகள் கெட்டு போகவில்லை, குழந்தைகளை கெடுத்து விட்டோம். குழந்தைகளை கெடுத்து விட்டோம். அன்பு தாயை சகோதரியை வீட்டுல கார்ட்டூனை போட்டுக்கொண்டு சினிமாவை போட்டுக்கொண்டு பார்க்கக்கூடாத ஆபாச காட்சிகளை பார்த்துக்கொண்டு வயிற்றுல புள்ளைய சுமந்திருக்கிறீங்களா? இந்த புள்ளையும் கேட்குது. 63% 63% மூல வளர்ச்சியோட தான் உள்ள உலகத்துல பிறக்குதுங்க. புள்ள கேட்குது, புள்ள மதிக்குது, புள்ள சுவாசிக்குது, புள்ள தின்னுது. புள்ள பருவத்துக்கு பிறகு உம்மா பிள்ளைக்கு பால் கொடுக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் சூரத்துல் பக்ராவுல வல்வாலிதாத்து யுர்திஅன அவுலாதஹுன்ன ஹவ்லைனி காமிலைனி லிமன் அராத அன் யுதிம்ம ரமலான். பாலூட்டுவதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், அங்கேயும் பாலூட்டக்கூடிய தாய்க்கு என்ன வேணும்? தக்வா வேணும். என்ன வேணும்? தக்வா. தக்வா வேணும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உம்மா பிள்ளை பால் கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ். நான் மிச்ச நேரம் பேசுவேன், ஆனா நேரம் கொடுத்தேன். சரி கொடுங்க அங்கெல்லாம் வழி வைக்கணும். யாரு அல்லாஹ் சொல்றான், நீங்க உங்களோட புள்ள கெட்டு போறதுக்கு பிறகு நீங்க யாரும் சாட்டு போக்கு சொல்ல வேண்டாம். அதுக்கு காரணம் யாரு? நீங்க நான் சொல்றேன். இப்ப நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 ரூபாய் கேட்கிறேன், தயார் பண்றேன். இந்த பயான கேட்ட புடியப்பார் கேட்டுக்கொண்டு இருந்தா சொல்லுவாங்க, இவருக்கு ஆரம்பிச்சா முடிச்சவே மாட்டாங்க. யார் சொல்லுவாங்க? கேட்க மாட்டோம் சொல்ல. இவர் தேசப்படித்தான் நிற்பாங்க. யார் சொல்றது? ஊர் மக்கள் சொல்லுவாங்க, இன்னும் ஒரு 10 நிமிஷம் பேசினா கேட்க. யாரு? எப்பயுமே நீதி அப்படிங்குது. மாப்பட பேச்சு பிள்ளைகளுக்கு என்ன கசம் நிச்சயம் பேசணும். சொல்லி எதனாலுமே இவர் ஸ்கூலுக்கு போன கதையும் எதனாலுமே இவர் கஷ்டப்பட்டதையும் என்ன செய்ய அந்த காலத்துல வாகன நீக்கல்ல, அதனால கப்பலை எடுத்து நடந்து போனாரு. எங்களுக்கு இருக்குது, நாங்க நடந்து போய்ப்பேன். இல்ல எதை எடுத்தாலுமே நான் இப்படிப்பட்டேன் கஷ்டம், நான் இப்படிப்பட்டேன். இது நிப்பாட்டு எத்தனை 1000 தான் கேட்கிறோம். உமான் யார் சொல்ற? மகான் எலர்ஜிக் யார பேச்சு கேட்கிறோம்.
இது ஹக்கு. இது பிள்ளைகளுக்கு முன்னாடி பேசுவாங்க. பாப்பா யார் தெரியுமா? பிள்ளைகளுக்கு முன்னாடி தான் கேட்குவாங்க. காது கொடுத்து கேட்கணும், சொல்றதெல்லாம் கேட்கணும், எல்லாமே கேட்கணும், உள்வாங்கணும். பாப்பா கேட்கிறாங்க. பாப்பா யாரும் இல்ல, பேசுறது இல்லை. பிள்ளைகளை பேச வைக்கணும். ஆனா என்ன சொன்னேன்? பிள்ளைகளுக்கு முன்னாடி பேசணும். கச்சரை வரும். தஹஜ்ஜுக்கு தொழுன்னு சொல்ல வாடா. நீங்க தஹஜ்ஜுக்கு தொழுவ 2 நாளைக்கு 3ஆம் நாளைக்கு ஒரு நினைப்பீங்க. நீங்க போய் பேச வாடன்னு சொல்ல வாடா. நீங்க போய் பேச வாடா. அவன் உங்க பேச ஆரம்பி. நீங்க வாழ்க்கையை சொல்லி கொடுக்க வாடா. வாக்கு காட்டுங்க. வாக்க சொல்லணுமா? யூசுஃபுக்கு நல்ல ஒரு பயாலஜி உமால செஞ்சாரு. உமால பெற்றோருக்கு எப்படி பணிவிடை செய்யறோம்ன்றத பத்தி நேற்று ஜும்மா செஞ்சாரு. இதற்கு நல்லா கேள்வி யாரு கொடுத்தாரு? யாரு? ஒரு வீட்டை ஜும்மாவோட உம்மா வாப்பாக்கு எப்படி கடமை செய்யணும், உம்மா வாப்பாண்ட யாருக்கிற தத்தை பொதுவாக யார் கொடுத்த செய்ய கொண்டே? யார் கொடுத்த? மகன் கொடுக்கல, வாப்பா கொடுத்த யாருக்கு? இன்றைக்கு அந்த மகன் இணை இருந்தா அவர் இந்த பயணம் யாரு கொடுப்பாரு? நீங்க கேட்கணும். தயவு செஞ்சு சொல்றேன், உங்களோட உம்மா வாப்பாவை நீங்க நடத்தாட்டி காட்டுங்கோ, உங்களோட புள்ள உங்களை நடத்தாட்டி காட்டுங்க. சகோதரிய தாயே, உங்களோட மாதிரியை நீங்க இன்றைக்கு ஹீரோவா பார்த்தா நாளைக்கு உங்களோட வீட்டுக்கு வர இருக்கிற மருமகள் உங்களோட ஹீரோவா பார்த்தா நீங்க வாழ்ந்துனா. அதுக்கு போற நேரம் நடந்துட்டு அதுக்கு புறமா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு. 3வது வசியத்து. ஒன்று யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும். 2வது யா அய்யுஹல்லதீன கஃபரு. இறை நிராகரிப்பு செய்தவர்களே, அல்லாஹ் சிறுக்கு செய்யக்கூடியதை பார்த்து அல்லது சிலை வணங்கக்கூடியதை பார்த்து மரங்களை வணங்கக்கூடியதை பார்த்து காவிரிகளே விழிக்காம குழந்தைகளை நாசப்படுத்தியவனை பார்த்து சொல்றான், யா அய்யுஹல்லதீன கஃபரு. ஆகப்பெரிய அதுக்கு பிறகு சொல்றான், சரி நடந்தது நடந்து முடிச்சு, போனது போகட்டும், என்னமோ நடந்து முடிஞ்சிட்டு இப்பயாவது தௌபா செய்யும். யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. இப்பயாவது தௌபா செய்யும். இதுக்கு புறப்பட்டு இதுக்கு ஜமாத்தவர்கள் நடப்படுத்துவாங்க. இதுக்கு புறப்பட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ச்சியாக குடும்ப வாழ்க்கையில கடைபிடிக்கப்பட வேண்டிய அம்சங்களை பற்றி பேசிக்கொண்டே போறான். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு மருள் புரிவானாக, தௌபீக் செய்வானாக, சந்தர்ப்பத்தை அமைத்து தருவானாக. ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். வாழ்க்கை என்பது வாழ்க்கையை வரலாறு பார்க்கணும். வாழ்க்கையை பிளீஸ் இல்ல சும்மா மொத்தாகவா. வாழ்க்கை என்பது வரலாறு. கம்பளையில வாழ்க்கை வரலாறாக எழுதப்பட வேண்டும். ஹிஸ்டரி ரோல். வாழ்க்கையில வரலாறு உண்டா? விட்டுட்டு போறது வரலாறு அல்ல, கொடுத்துட்டு போறது வரலாறு. தனக்காக வேண்டி வாழ்வது வரலாறு அல்ல, பிறருக்காக வேண்டி வாழ்வது வரலாறு. உங்களுக்கு நீங்க வீடு கட்டினா வரலாறு அல்ல, நீங்க 10 ஏழைகளுக்கு வீடு கட்டினா வரலாறு. உங்களோட தொழிலுக்கு ஒரு பாடசாலை செஞ்சு கொண்டால் வரலாறு அல்ல, அதுக்கு பேர் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆகும். உங்களோட தேவைக்கு உங்களோட வருமானத்துக்கு ஒரு பாடசாலை கட்டினால் வரலாறு அல்ல, அது தொழில். சமூகத்துக்காக வேண்டிய ஒரு பாடசாலைக்கு பில்டிங் கட்டி கொடுத்தாரு சொல்லுகிறேன். நான் வாழ வந்தவன் அல்ல, பிறரை வாழ வைக்க வந்தவன். இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் வாழ வந்தவன் அல்ல, மௌத்தாக வந்தவன். ஆனால் மௌத்தாகுவதற்கு முன்னால் பிறரை வாழ வைத்துவிட்டு மௌத்தாக. உலகத்தில் யாருக்கெல்லாம் வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கிறதோ, உலகத்தில் யாருக்கெல்லாம் வரலாறுகள், அது நலீம் ஹாஜியாராக இருக்கேனும், ஒரு ஊர்ல வாழ்ந்த மதுந்தி மஹ்மூதாக இருக்கேனும், ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இங்க வாழ்ந்த அக்குடைய மண்ணில் வாழ்ந்த எஸ் ஹமீதாக இருக்கேனும், இந்த ஊர்ல நாட்டில வாழ்ந்த உலமாக்களாக இருக்கேனும், எத்தனையோ உலமாக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. எத்தனையோ உலமாக்கள் என்ன
வாழ்ந்து மறைந்த எல்லா உலமாக்களும் என்ன சொல்லுகிறேன், வாழ்ந்து மறைந்த அனைவருக்கு வரலாறு கிடையாது. யாரெல்லாம் சமூகத்துக்காக வேண்டி வாழ்ந்தார்களோ, யாரெல்லாம் ஏதாவது ஒரு சமூகத்துக்கு செய்துவிட்டு போனார்களோ அவர்களுக்கு வரலாறு. அந்த வரிசையில் நான் வர வேண்டும், நீங்கள் வர வேண்டும். எங்கள் ஜனாதிபதி வச்சிருக்குது, எங்களை வரலாறு பேசுவது. இவர் யார் தெரியுமா? எங்களுடைய ஊர்ல இருந்த அனைத்து அனாதைகளுக்கும் தகப்பனாக இருந்தார். எங்கள் ஊர்ல இருந்த அனைத்து விதவைகளுக்கும் இவர்தான் ஒரு முதுகெலும்பாக இருந்தார்கள். எங்கள் ஊர்ல இருந்த டிசேபிள்ஸ் அங்கவீனர்களுக்கு இவர்தான் ஒரு பேக்கப், ஒரு உறுதுணையாக இருந்தார்கள். எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய வர்த்தகர்களுக்கு, இளம் வர்த்தகர்களுக்கு, வியாபாரிகளுக்கு இவர் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருந்தார்கள் என்று சொல்லி ஏக ஜனாசாவை வச்சுக்கொண்டு மக்கள் பேசுவார்கள். மக்கள் அல்லாஹ் பாதுகாப்பானா? எத்தனையோ பேருடைய ஜனாசா வைக்கப்பட்டிருக்குது, அப்படி பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒரு ஜனாசாவை பங்கெடுத்து அங்க போனோடனே சொன்னாங்க, நான் ஜனாசாவை பங்கெடுக்க போகையில பள்ளிக்கு போயிருந்தேன், ஜனாசா வந்து வந்துச்சு, என்ன கருத்து பேச சொன்னாங்க. அப்ப நான் பொதுவாக பேசுவதாக பார்க்கிறது, சும்மா பேசுறது ஏதாவது ஒன்றை ஆயத்தம் செய்து தான் பேசுவோம். அப்ப மைய கூட்டம் என்ன பேசுறது? மௌத்த பத்தி என்ன பேசிட்டு சொல்லலாம், எல்லாருமே மௌத்த பத்தி பேசுவாங்க. மைய கூட்டம் வைத்து பேசுறது யாரும் பசி ஜனாசா. அப்ப ஜனாசாவுடைய மான்மாரை கூப்பிட்டு கேட்டேன், யார் வாப்பா? அதுல எங்க வாப்பாங்க, அதுல சொன்னா வாப்பான்னு சொல்லுங்க. அப்ப நான் கேட்டேன், நல்ல விஷயம், அல்லா வச்சிருக்கோம். உங்களோட வாப்பாவை பத்தி பேச சொன்னாங்க, நான் வார்த்தை. உங்களோட வாப்பா எதுவும் விசேஷமா செஞ்சிருக்கிறாரா? எது வரலாறு இருக்கிறா வாப்பா? என்ன சரி ஒரு லெஜசி அடையாளம் இருக்கிறாரான்னு கேட்டோன்னே அந்த ரெண்டு மகன்மாருடைய பழைய சொல்லிட்டாங்க. என்ன பணம் கேட்பாரோ தெரியல கேள்வி, என்னதுக்கு தான் இந்த கேள்வி? என்ன தெரியுமா சொன்னாங்க ரெண்டு பேரும்? இல்ல அதுக்கு அப்படி ஒன்றும் பெரிய இவரை கீழி கீழ்ச்சொன்னு இல்லை, நிறைய போல வாங்கிட்டு போறாரு. வாயால சொல்ல இல்லை, ஏதாவது சொல்றாங்க, தலையை தொழிஞ்சு சொல்றாங்க. அப்படி ஒன்று கிளிச்ச இல்லை, அப்படி ஒன்றும் பெரிசா இல்லை. ஒன்று எல்லாரையும் போல பிறந்தாரு, தண்ணியை குடிச்சாரு, சோத்தை திண்டாரு, இருக்கிறதுல அழிச்சிட்டு போறாரு. இது அவருடைய வரலாறு மட்டுமல்ல, மௌத்தாகி கபருக்கு போகக்கூடிய 95% மக்களுடைய வரலாறு. அந்த 95% யாரும் ஆகிய வேண்டாம். இந்த பேலன்ஸ் அனுப்பிச்சுள்ளவா ஏதாவது செஞ்சுட்டு சமூகத்தில் செய்யறதுக்கு ஏதாவது ஒன்று சேர்ந்தோம், பிளவுபட வேண்டாம். ஒன்று சேர்ந்தோம், பிளவுபட வேண்டாம். செய்துவிட்டு போவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு உங்களுக்கு துணை புரிவாராக, தௌஃபீக் செய்வாராக. அனைவரையும் அல்லாஹ் மேலான சேர்த்து வைப்பாராக. அந்த தாய் யாருக்கு சுபத்துறையை பற்றி சொன்னார்களோ அவர்களுக்கு சொல்றேன், சுபத்துறையை பள்ளியில வந்து கொடுப்பார்கள். நோக்கு புறத்தொருந்தோடும் பார்த்து கொடுப்போம். தஹஜ்ஜுடைய மக்களாக அல்லாஹ் என்னை தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா அல்லாஹ் எங்களை மன்னித்து தருவாயாக, எங்களை பொறுத்து தருவாயாக. நாங்கள் குற்றவாளிகள் யா அல்லாஹ், நாங்கள் பாவிகள் யா அல்லாஹ், எங்கள் பாவத்தை மன்னிப்பாயாக. எங்கள் வாழ்க்கையை வரலாற்றியா, எங்கள் வாழ்க்கையை வரலாற்றியா கேவலப்படுத்தினாங்க, கேவலப்படுத்தினாங்க. மௌத்தும் கேவலமாக இருக்கிறான், வாழ்க்கையும் கேவலமாக இருக்கிறான். யா அல்லாஹ், கேவலத்தை தான் குழந்தைகளுக்கு விட்டுவிட்டு போவோம். யா அல்லாஹ், எங்களை மன்னித்து தருவாய், எங்களை மௌத்தை அழகாக்கி வைப்பாய், கேவலமான மௌத்தை பாதுகாப்பாய், அழகான மௌத்தை செய்வாய். எங்களை வாழ்க்கையை வரலாறாக நல்லதை செய்ய துணை செய்வாயா, நல்லதற்கு தொகைக்கு செய்வாயா, நல்லதற்கு தொகைக்கு செய்வாயா. யா அல்லாஹ் என்னுடைய குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து தருவாயா. யா அல்லாஹ் மன்னித்து தருவாயா. என்னுடைய பெற்றோர்களை கபூல் செய்வாயா, என்னுடைய பெற்றோர்களை கபூல் செய்வாயா. அவர்களை யாரெல்லாம் பார்த்தார்களோ அவருடைய கபல்களை பிரகாசம் யாரெல்லாம் பாபு விட்டார்களோ அவருடைய சுகாவுக்கு பாக்கியமான குழந்தைகளாம் எங்களை
வளர்ந்து விடுதலை கேவலம் கேவலம் இந்த ஊர்ல வாழ்ந்த நல்ல மக்களை போட்டி சொல்வாங்க. எத்தனையோ நண்பர்கள் இந்த ஊர்ல வாழ்ந்திருக்காங்க, எத்தனையோ அரசியல் புறப்பொருள் வாழ்ந்திருக்காங்க. எங்களுக்கு நல்ல உதவி உத்தாக செய்தவர்கள் யாமா, ஊருக்கு தேவையானவர்கள் யாமா, உடைய பகுதியை பிரகாசமாக்கிறீர்கள். இந்த ஊர்ல வாழ்ந்த மக்களை போட்டிக் கொள்வாயா, நல்லவர்கள் வாழ்ந்திருக்கார்கள் யாமா, உலமாக்கள் வாழ்ந்திருக்கார்கள் யாமா, இதோ சாலையான மக்கள் ஒன்று சேர்ந்திருக்கார்கள் யாமா, சாலையான நல்ல மக்கள் ஒன்று சேர்ந்திருக்கார்கள் யாமா, அனைவரையும் எங்களை சூழ இருக்கக்கூடிய இந்த சின்ன சிறு சிறார்களை கொடுத்துக் கொள்வாங்க யாமா, சின்ன சிறு சிறுவர்களை கொடுத்துக் கொள்வாங்க. பாவமே செய்யாமல் யாமா, நோபடித்து விட்டு யாமா, தராவை கொண்டு விட்டு யாமா, உன்னமத்தை பேசின வார்த்தைகளை யாமா 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 சந்தோஷத்தோட கேட்டுக்கொண்டிருந்தார்கள் யாமா. இந்த குழந்தைகளை எல்லாம் உடைய பெற்றோர்களுக்கு கண்குளிச்சலாக்கி இருப்பாங்க யாமா, கண்குளிச்சலாக்கி இருப்பாங்க யாமா, எங்களுக்கு கண்குளிச்சாக்கி இருப்பாங்க யாமா. எங்களை பொருந்திக் கொள்வாங்க யாமா. கடனில்லாத வாழ்வை நசீவாக்குவாயா, குறையில்லாத செல்வத்தை நசீவாக்குவாயா, காவியத்தான வாழ்வை நசீவாக்குவாயா. என்னுடைய முன்னும் பின்னும் வலதுகளை பாதுகாப்பாயா, என்னுடைய பெண்களை பாதுகாப்பாயா யாமா, என்னுடைய மனை மக்களை பாதுகாப்பாயா. நல்ல மக்களாக நல்ல மக்களாக வாக்களை ஏற்றுக்கொள்வாயா, அமூல் செய்வாயா, கடனில்லாத வாழ்வை நசீவாக்குவாயா, குறையில்லாத செல்வத்தை நசீவாக்குவாயா, நோயில்லாத வாழ்வை நசீவாக்குவாயா. இந்த சபையில யார் யாரெல்லாம் ரகசியம் பேசிக் கொண்டிருந்தார்களோ யாமா, எத்தனையோ வயது வந்த கௌரி பெண்களை வீடுகளில் வைத்துக் கொண்டு யாமா, வயது வந்த ஆண்களை குழந்தைகளை வைத்துக் கொண்டு யாமா, நிக்காஹுக்காக வேண்டியாமா, திருமணத்துக்காக வேண்டியாமா ஏற்றி கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறாங்க யாமா. அந்த பெண்களுக்கு எல்லாம் ஏற்பாடு செய்வாங்க யாமா, அந்த சவுளுக்கு எல்லாம் ஏற்பாடு செய்வாங்க யாமா. அந்த அருளை அந்த ஞானத்தை லேசாக செய்துவாங்க யாமா. கஷ்டப்படுத்திடாதே யாமா, கஷ்டப்படுத்திடாதே யாமா, சோதிச்சிடாதே யாமா. எங்களை பொருந்திக் கொள்வாயாக. ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா நபிய்யில் உம்மி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பல சிரமங்களுக்கு மத்தியில் எங்கள் மத்தியிலே வந்து நல்ல ஒரு பிரதேசம் செய்த யூசுப் முக்கிய அவர்களுக்கு செய்ய வேண்டும் செய்ய வேண்டும். ஆகவே இதன் காரணமாக நாங்கள் நிர்வாகம் பூர்த்தியமாக்கப்பட அனைவரும் நன்றி செலுத்துகிறோம். அடுத்ததாக எல்லோருக்கும் தேநீர் ஏற்பாடு செய்ய